கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிறவர்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆமென். அல்லேலூயா. சபை யாருடையது சொல்லுங்க. சபை யாருடையது? என் பேர் போட்டிருக்கா சபையில? சொல்லுங்க. என் பேர் போட்டிருக்கா? இல்ல. அதுல சபையினுடைய பேர் மாரநாதா ஜெப வீடுன்னு சொல்லி ஆண்டவர் போட்டிருக்காரு. சரிதானா? அப்போ உண்மையா சொன்னா இந்த சபை கர்த்தருடையது. அப்போ கர்த்தருக்கு தான் இந்த சபை சொந்தம், எனக்கல்ல சொந்தம். ஒரு அலையில சொல்லுங்களேன். எந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை திருவார்த்தையை கேட்க இருக்கிறீங்க. ஜப சிந்தையோட ஜபத்தோடு காணப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் வசனம் 66 அதிகாரம் 2 வசனம். ஏசாயா 66:2. என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. மேல ஃபர்ஸ்ட் இருந்து வாசிக்கலாமா? 66:1 வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் வானம் எனக்கு சிங்காசனம், வானம் எனது சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நீங்கள் கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? அல்லேலூயா. நன்றாக கவனிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனது சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது என்று ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. கவனமா கேளுங்க. பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினாலே இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். கைகளை விடுத்து சொல்லுங்களேன். வானம் சிங்காசனம் எப்படிங்க? வானம் கவனிக்கிறீங்களா? அந்த மேல வானத்தை பாருங்க, பூமியை பாருங்க. அப்போ ஒரு சிங்காசனம் எவ்வளவு பெருசு இருக்கும் என்னைக்கு யோசிச்சிருக்கீங்களா? நம்ம இங்க சீட்டு பிடிக்கிறதுக்கு வரல, இந்த சீட்டை விட வந்திருக்கிறோம். சர்ச்சுக்கு எதுக்கு வரோம்? இங்க எதுக்கு வந்திருக்கிற? சீட்டை பிடிக்கவா? அந்த சேர் எனக்கு வேணும்னு அப்படின்னு இந்த சேர்ல தான் உட்கார்ந்துருப்பீங்க. பைபிள் அப்படி சொல்லல. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி, நீ என்ன செய்வ? எப்படிங்க? நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? ஹலோ, எங்கேயாவது ஒரு சர்ச்சை பாக்குறீங்களா? அது ஆண்டவருடைய ஆலயத்தை நீங்க பார்க்கும்போது இந்த பூமிக்குரிய கோயில்கள் எல்லாம் பாக்குறீங்க. சிங்காசனத்தை நீங்க மேல இருந்து பாத்தீங்கன்னா அது எவ்வளவு உயரமா இருக்கும். உயரமும் உன்னதமுமான தேவன் அவ்வளவு பெரியவருங்க. இந்த பூமியில நீங்க சேரு, நம்ம உட்கார்ந்து இருக்கிற சேர் இல்ல, அவர் உட்கார்ந்து இருக்கிற சேர் பிரமாண்டமா இருக்கும். ஆமாவா இல்லையா? நீ காலை வேளையில அப்படிப்பட்ட தேவனத்தை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவர் சின்ன ஒரு சொரூபத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர் இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிறைய பேர் பாருங்க, இந்த அப்படி வழியில போகும்போது எங்கேயாவது சர்ச்சை பார்த்தா உடனே சிலுவை போடுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? எங்கேயாவது ஒரு இயேசுவை அறியாதவங்க கூட என்ன செய்வானா, அந்த சர்ச்சை பார்த்த உடனே இப்படி முடியுமா? அல்லேலூயா. சோத்திரம். நல்ல கவனிங்க. அப்ப வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி, அவ்வளோ பிரமாண்டமான ஒரு தேவனை ஒரு சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறவர் அல்ல அவரு. தெளிவா சொல்லி, ஆலயத்துல நீ போய் உட்கார வைக்க முடியாது அவரை. இப்ப அந்த குழந்தையை உட்கார வைக்க முடியும், உங்களை உட்கார வைக்க முடியும். ஆனா ஆண்டவருடைய சிங்காசனம் என்பது அவருடைய கால் தான் பூமி, அவர் தலை வானத்துக்கு மேல இருக்குது. அப்படியே அந்த உயரமான அந்த ரூபத்தை யோசிச்சு பாருங்க. இப்ப இயேசுவை நீங்க பாக்குற உருவம் அல்ல, அது இயேசுவே கிடையாது. நீங்க பாட்டுக்கு அதை வீட்டுக்குள்ள சர்ச்சுக்குள்ள வச்சு, இல்ல எங்கேயாவது கடைக்குள்ள வச்சு, இல்ல வண்டிக்குள்ள வச்சு எங்கேயா ஒளிச்சு வச்சிருப்பாங்க பாருங்களேன். நிறைய பேர் போட்டோவை, அந்த இயேசுவினுடைய போட்டோவை கீ செயினுக்குள்ள வச்சிருப்பாங்க. இதை விட பெரிய வருத்தமான ஒரு செய்தி என்னன்னா, இந்த பைபிள் கொடுத்ததே பரிசுத்த வேதாகமும் கர்த்தருடைய வேதம். இந்த பைபிளை கீ செயினா வச்சுக்குவாங்க.
யாராவது ஒரு முஸ்லிம் சகோதரனை ஒரு குரானையோ இல்ல மகாபாரதத்தையோ கம்பராமாயணத்தையோ மகாகவி இந்த புஸ்தகங்களை யாராவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க அவங்க கீ செயின்ல வச்சிருக்கிறது பார்த்திருக்கீங்களா? உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கிறோம், வச்சிருக்க பார்த்திருக்கீங்களா? ஆனா நம்ம கிறிஸ்தவங்களுக்கு ஒரு பயமே இல்லை, அந்த பைபிளும் கூட கீ செயினா வச்சுக்கிறது. ஏன்னா பைபிளவே கையில வச்சிருக்காங்களா, இவங்க கையில பைபிள் இருக்காது, இவங்கக்குள்ள வசனம் இருக்காது, ஆனா கீ செயின்ல வண்டி ஓட்டும் போது பைபிள் உள்ள தொங்குமா? உள்ள இருந்தா தான் என் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனுஷன் உண்டாக்கி வைத்திருக்கிற ஆலயத்துக்குள்ள இல்ல. யோசிச்சு பாருங்களேன். இப்ப நம்ம இங்க இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? கட்டிடம். சபை கூடி வருகிற இடம். இந்த கட்டடத்துக்கு பேரு ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தேவன் கொடுத்த ஒரு கட்டிடம். இந்த கட்டிடத்துல வரும் பொழுது எங்கே 2 3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடுகிறீர்களோ சொல்லுங்களா, ஒரு மனமா இருக்கிற இடத்துல ஆண்டவர் என்ன செய்வாரு? நடுவுல வாசம் பண்ணுவார். நல்லா கவனிங்க. இது வீடா இருக்கலாம், எங்க வேணா நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துல ஆண்டவர் தங்குற இடம் பரலோகத்துல இருக்கிறாரு. அவருடைய மகிமையை தான் நம்ம இப்ப இங்க பார்த்துட்டு இருக்கிறோமே. எல்லாமே ஆண்டவர் இங்கே உட்கார்ந்து இருக்க மாட்டாரு. என வானமே ஒரு சிங்காசனம்னா அவரை பூமியே அவருடைய பாதப்படினா அப்ப நம்ம எங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, எங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? அப்ப இயேசுநாதருடைய தலைக்கு மேல உட்காரல, அவருடைய கால்ல தான் உட்கார்ந்துருக்கோம். அதான் பைபிள் சொல்லுது. என்ன சொல்றாரு பாருங்களேன், என்ன வாசிக்கிறோம்? நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? ஐயோ பிரம்மாண்டமான. கவனிக்கிறீங்களா? நிறைய பேர் நினைப்பீங்க இயேசுநாதர் எங்கேயோ ஒரு ஊர்ல உட்கார்ந்து இருக்கிறாரு, இல்ல நாசரேத்துல இஸ்ரேல்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. இயேசுநாதர் பிறந்த ஊர்ல இருக்காரு. இயேசுநாதர் இந்த சர்ச்சுக்குள்ளதான் ஒவ்வொரு சர்ச்சிலும் உட்கார்ந்து இருக்காரு. இங்க 125 சர்ச் இருக்குன்னா 125 சர்ச்சில் இயேசு உட்கார்ந்து இருக்காரா? அவருடைய மகிமையை நம்ம உணர்றோம். அவர் உலாவுகிற தேவன். இப்ப பரிசுத்தாவின் மூலமா எல்லா இடத்திலும் அவர் உலாவிக் கொண்டு இருக்கிறார். நல்லா கவனிங்க. நம்ம பார்க்கிற உருவத்தை நீங்க ஒரு மனுஷன மாதிரியே அவரை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இயேசுநாதர் நான் பார்த்தேன், தாடியோட ஆடு மேய்க்கிற மாதிரி பார்த்தேன். அப்படிலாம் வரமாட்டாரு. ஆடு மேய்க்கிற மாதிரி அவர் என்ன ஆடு மேய்ப்பர உட்கார்ந்துருக்காரு. அது எதுக்கு காட்டினான்னா, பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானதற்கு ஆடு அந்த பலி செலுத்துவதற்கு அடையாளமா தான் ஆண்டவர் ஆட்டுக்குட்டியை காமிச்சிருக்காரு. கவனிக்கிறீங்களா? நீங்க நிறைய பேர் இயேசுனுடைய விளக்க வச்சுட்டு நெஞ்சில விளக்கு எறிகிற மாதிரி, கொழுந்து விட்டு எறிகிற மாதிரி ஒரு போட்டோ போட்டு அப்பா இயேசு பார்த்துட்டே இருக்கிறாரு. அது பேப்பருங்க, கிழிஞ்சிரும். நீங்க நிறைய பேர் பேய் ஓட்டுறதுக்கு சிலுவையை போட்டுவிட்ட பேய். சிலுவை எல்லாம் இயேசு சிலுவை பயப்படவே மாட்டான். ஏன்னா சிலுவையில இயேசு இல்லைங்க. அவர் சிங்காசனம், வானம், அவர் உட்கார்ந்து இருக்கிற பூமி காலு, அந்த கால் படியில் இருக்கிற ஒரு அந்த என்ன சொல்ற மண்ணுடைய ஒரு துகளும் கூட நம்ம இல்ல. இவ்வளவு பிரம்மாண்டமான தேவன். அவரை கொண்டு ஒரு சிலுவையை போட்டு விட்டு போ பிசாசே, அது சொல்லுவோம், நீ உனக்கு தான் பிசாசு, என்ன துரத்தாத. அந்த சிலுவைக்குள்ள இயேசு இல்லை. நிறைய பேரு ஐயோ ஒரு சிலுவையை போட்டு விடுங்க, சிலுவையை போட்டு விடுங்க, ஜெபம் பண்ற சிலுவை போட்டு அவனுக்கு தெரியும் சிலுவையில தான் இயேசு இருக்க. நீ நம்பிட்டே இருப்ப, உள்ள இருக்கிற தேவனை மறந்துடுவான், வானத்துக்கு மேல இருக்கிற தேவனை மறந்து. அவனுக்கு ஆசையே இந்த பூமியில மட்டும் தான் வேலையை செய்ய முடியும். ஏதோ உங்களுக்கு புரியுதா? படிச்ச பசங்களுக்கு தெரியும், காற்று மண்டலம்னு ஒன்று இருக்குது, வாயு மண்டலம். ஒரு லெவலுக்கு மேல அந்த வாயு மண்டலம் இல்லைங்க, ஆக்சிஜன் மேல கொண்டு போகணும். ஒரு மேல ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் இந்த காத்தே இருக்குது. அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். காற்றை பைபிள் என்ன சொல்லுது? தம்முடைய பண்டக சாலையிலிருந்து அனுப்புறாராம். ஒரு அமேன் சொல்லுங்களேன். எங்கேயாவது காத்த புடிச்சு வச்சிருக்கீங்களா? நீங்க பாக்குற காத்து ஏர் ஃபில் பண்றீங்களா? அந்த காத்த சொல்ல, அவர் பண்டக சாலையிலிருந்து அனுப்புற காத்து இல்லைன்னா அந்த ஏரும் கூட வராது. இப்ப இந்த ஃபேனுக்குள்ள காத்து இருக்குதா? காத்துல இருக்கிறதுனால இந்த ஃபேன் சுத்துதா? அட சொல்லுங்களேன். இந்த ஃபேன்ல நான் என்ன சின்ன பையனை நினைச்சேன்னா, ஓ ஃபேன் நிக்குதுன்னா அப்ப காத்து இல்லைன்னு நினைச்சேன். இல்ல காத்து இருக்குது. அந்த ஃபேன் என்ன செய்யுதுன்னா, அந்த ஃபேனுக்கு நேரா உட்கார அந்த லீஃப் என்ன பண்ணுதுங்க, அந்த காற்று அப்படியே சுழற்றி நம்ம மேல அது தள்ளுது.
நல்லா கவனிங்க. அப்ப இந்த ஃபேன்ல காத்து இல்ல, ஃபேன் லீஃப் தான், அந்த மிஷின் தான். ஆனா இதுக்குள்ள காத்து இல்ல. என்ன உள்ளுக்குள்ள ரெகுலேட்டருக்குள்ள, ஆமா அந்த மோட்டருக்குள்ளே காத்து இருக்கு கிடையாதுங்க. காற்று இருப்பதை அது நம்ம நேரா வீச வைக்குது. ஒரு நிலையிலே சொல்லுங்களேன். அப்போ தேவனை நினைச்சு பாத்தீங்கன்னா, எப்ப நீ எங்க இயேசுவை தேடி போயிட்டு இருக்கிற, இயேசு எங்க இருக்காரு நீ தேடி போற? பைபிள் சொல்லுது, காற்று எங்கிருந்து வருது உனக்கு தெரியுமா? தெரியாதுன்ட்டான். எங்க போதும் தெரியுமா? தெரியாது. இப்ப வந்திருக்கிற காத்து அமெரிக்கால இருந்து வந்த காத்து. ஒரு அலையிலே சொல்லுங்க. இப்ப வந்திருக்கிற காத்து ஜப்பான்ல இருந்து வந்திருக்கும், நமக்கு தெரியாது. இப்படிங்கிறதுக்குள்ள அது எங்கேயோ பரவி போயிட்டு இருக்கும். பாருங்களேன், நீங்க பாக்குற அந்த காத்து பார்க்கவே முடியாது, உணர முடியும். காத்தை யாரா பாக்குறீங்களா? சொல்லுங்க, முடியாது. அதே போலதான் கர்த்தர் ஆவியா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? இன்னைக்கு நிறைய பேர் படத்தை தொட்டு தொட்டு கும்பிடுறீங்க. அப்ப இன்னும் விக்கிரத்தை தான் கும்பிட்டு இருக்கீங்க. இயேசுவை கும்பிடல. நீங்க இயேசுனுடைய அந்த வசனத்தின்படி வாழாம நீங்க என்ன செய்றீங்க? இயேசு படத்தை தொட்டு கும்பிடுறது, இயேசு படத்துக்கு மாலையை போடுறது. இனி இயேசு படத்துக்கு சிலுவையை போட்டு என்ன செய்வாங்க? இந்த சிலுவை தியானத்துல என்ன பண்ணுவாங்க? சிலுவையை தோல்ல சுமந்துட்டு என்ன பண்ணுவாங்க? நடப்பாங்க. இயேசுவை அப்படியெல்லாம் பண்ண சொன்னார். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்றவர். நீ நான் தங்குவா ஸ்தலம் எப்படிப்பட்டது? 2ஆம் வசனம் பாருங்களேன். 2ஆம் வசனம், என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. இவைகள் எல்லாம், அப்ப இந்த நீங்க ஒரு உதாரணத்துக்கு கட்டடத்தை நம்ம கட்டி வச்சிருக்க பாக்குறீங்க. இதுல இருக்க செங்கல் யாருடையதுங்க? ஏமா பேசும், இந்த செங்கல் யாருது? என்ன பேச மாட்டீங்க? செங்கல் யாருதுங்க? தேவன் படைச்சது மண்ணு. அந்த மண்ணை நீ குழைச்சு சுட்டு நீ செங்கலா மாத்திட்ட. இதுக்குள்ள இருக்கிற மணல் யாருடையதுங்க? பயப்படாதீங்க, சொல்லுங்க. இந்த மணல் யாருதுங்க? தேவன் கொடுத்த மணலை நீங்க சாந்தா பூசி இருக்கீங்க. சிமெண்ட் எங்க இருந்ததுங்க? மலையா இருந்தது. அந்த மலையை கொடைஞ்சு அதை பவுடர் ஆக்கி ஏசிசி சிமெண்டாவும், கோரமண்டல் சிமெண்டாவும், சங்கர் சிமெண்டாவும் அதுல பூசி இருக்கீங்க. சரி, இந்த கரண்டி யூஸ் பண்ணீங்க. இந்த கரண்டி எங்க இருந்து வந்ததுங்க? இரும்பு உங்க வீட்டுல இருந்தா உருவாக்குனீங்க. அது ஆண்டவர் படைத்து தகரம் என்னதுங்க? அந்த மெட்டல் இரும்பை என்ன செஞ்சிருக்காங்க? அது கைப்பிடியா மாத்தி, அதை கரண்டியா மாத்தி இது பூசி இருக்காங்க. இதுல என்னெல்லாம் இருக்குதோ இது எல்லாம் எங்க அப்பா விட்டு சொத்து இல்ல, என் தேவனுடைய படைப்புன்னு பைபிள் சொல்லுது. இது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இந்த கட்டிடத்தை நீ போய் இதுல நீ உட்காருங்கிறியே, இது எல்லாமே என்றது. இதுல படைச்ச அந்த பாருங்க, இந்த இதுக்குள்ள இருக்கிற 16 mm ஒரு கம்பி இருக்குன்னா, அந்த கம்பியும் கூட டிஎம்டி கம்பெனி நீ போட்டிருக்கலாம், அக்னி போடலாம், அக்னி டிஎம்டி எது வேணா போடு. அது எல்லாமே யாருதாங்க? சொல்லுங்க பிரதர். கர்த்தர் சொல்றது என்னுடையதுப்பா, என்னுடையதே நீ எடுத்து எனக்கே நீ கட்டி நீங்க உட்காருன்னா, முதலாளி அவருப்பா. அந்த முதலாளி நீ சேர போட்டு உட்கார வச்சு இங்கதான் உட்காரணும்னு அவர் உட்கார மாட்டார். என்ன இந்த பூமியில உட்கார போட்டிட்டு வந்திருக்காரு. அவர் எனக்கு சிங்காசனத்தை கொடுத்து அவர் மேல உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் உட்கார வேண்டிய சேர் எனக்கு உட்கார வச்சிருக்காரு. அவர் இந்த இடத்துல உட்கார வேண்டியது என்ன உட்கார வச்சிருக்காரு. அவர் என் கூட நடக்கிறாருன்னா அவர் என்ன நடத்திட்டு இருக்கிறாரு. அப்படியே ரிசீவ் பண்ணுங்களேன். அவர் உட்கார வேண்டிய சேர்ல என்ன உட்கார வச்சிருக்காரு. இல்லைன்னா நான் எங்கேயோ பாவியாவும் அக்கிரமத்திலையும் சினிமா கொட்டகையிலும் எங்கேயாவது கேளிக்கை விடுதியிலையும் எங்கேயோ ஒரு பாவம் செய்யற இடத்துல உட்கார்ந்து, ஆனா இங்க உட்கார வச்சுட்டார் பாத்தீங்களா. அதுக்கு தான் சிலுவை, அதுக்கு தான் ரத்தம், அதுக்கு தான் மன்னிப்பு. அந்த மன்னிச்ச தெய்வம் உங்களை உட்கார வச்சுட்டார் பாத்தீங்களா. இன்னைக்கு சொல்லுங்க, ஓடுற என்ன, அலைஞ்ச என்ன, புண்ணிய ஸ்தலங்களை தேடின என்ன, ஆலயங்களை தேடி போன என்ன, புண்ணிய ஸ்தலங்களை தேடி போன என்ன, ஜலத்தை தேடி தேடி குளிச்ச என்ன, இந்த தப்பு செஞ்சா பாவம் மன்னிக்கப்படுமான்னு சொல்லி ஒவ்வொரு தீர்த்தத்தை தெளிச்சிருந்த என்ன, ஏதோ பூமியில இருக்கிற அந்த தீபத்தை பார்க்கறதுக்கு எங்கேயோ ஒரு தீபத்தை கார்த்திகை நாள பார்க்க போன என்ன, அவர் மெய்யான ஒளியா இருளை எனக்குள்ள நீக்கி, உங்களை எல்லாம் நீக்கலையா பிரதர்? ஊருக்கு போயிட்டீங்களா? அதுக்குள்ள உங்க பாவத்தை நீக்கலையா என்ன? இன்னைக்கு சொல்லுங்க பிரதர், எங்கேயோ சுத்திட்டு இருந்த என்ன, ஓடுகாலியா இருந்த என்ன, பாவத்தோடு வாழ்ந்திருந்த என்ன, அவருடைய கட்டிடத்தில் உட்கார வைக்கல, அவர் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டாரு. அந்த இடம் தான் அவருடைய பாதபீடம். அவருடைய பாதபீடம், அவருடைய காலு கீழே உட்கார வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு காலு கீழே உட்கார வச்சிருக்கிற நம்ம ஒரு நாள் அவருக்கு மேல ஏறி உட்கார கூடாது. ஏன்னா தேவன் பாருங்க,
இதனாலதான் லூசிபர் சாத்தானா எப்ப மாறினான்னா அவன் ஆண்டவரோடு இருந்தவன் தான். நல்லா கவனிக்கிறீங்க. அவன் ஆராதனை வீரன், கூட நிக்க வச்சு ஆராதிக்க வச்சிருந்தார். இவன் என்ன பண்ணிட்டான், இந்த ஆண்டவருக்கு மேல நிக்கணும்னு பார்த்தான் பாருங்க, பாக்கல அப்படின்ட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு சொல்றேன், நமக்கு ஆண்டவர் பூமாலையை கொண்டு வர சொல்லல, மலர் வளையத்தை கொண்டு வர சொல்லல. நம்ம ஆராதிக்க வருகிற யாருமே பூவோடும் தேங்காவோடு கற்பூரத்தோடு ஊதுபத்தியோடு வர சொல்லல. ஆண்டவர் பழத்தோடு வர சொல்ல, பழங்களோடு வர சொல்ல. அவங்க கையில் இருக்கிற எல்லா பொருளுக்கும் அர்த்தத்தை சொல்லட்டுமா? உங்களுக்கு தெரியலன்னா நான் சொல்லித்தரேன். அகர்பத்தி எதற்காக பத்த வைக்கிறாங்க தெரியுமா? ஆண்டவரே, நான் அழுக்கு நிறைந்தவன், நாற்றம் எடுத்தவன், என் வாயினால் பேசின வார்த்தை நாற்றம், என்னுடைய சுபாவம் நாற்றம், என்னுடைய சாட்சி நாற்றம். இந்த நாற்றத்துல இந்த அகர்பத்தி எதுக்கு கொண்டு வரனா? நாற்றத்துக்குள்ள இருந்து இருக்கிற என்ன நீ வாசமா இருக்கிற தெய்வம் அப்படின்னு சொல்லி இந்த ஊதுபத்திய பத்த வச்சு அவன் ஆராத்தி எதுக்கு காட்டுறாங்கன்னா, அந்த மனம் எனக்குள்ள வேணுங்கிறான். இப்போ சொல்றேன், ரெண்டாவது தீபத்தை எதுக்கு காட்டுறான்னா, அந்த தீபம் எதுக்கு தெரியுமா? அந்த கற்பூரத்தை பத்த வச்ச போது அந்த தட்டுல எதுக்கு கும்பிடுறாங்க தெரியுமா? அந்த தீபம், அந்த கற்பூரத்தில் வர ஒளி, நான் இருளுக்குள்ள இருக்கிறேன், அந்த ஒளி எனக்குள்ள வரணும், எனக்குள்ள வரணும். தொட்டு தொட்டு கும்பிட்டுக்கிறான், கண்ணு கண்ணா தொட்டுக்கிறான், கண்ணத்தை அடிச்சுக்கிறான். எதுக்கு தெரியுமா? அந்த வெளிச்சம் எனக்கு வேணும், அந்த வெளிச்சம் எனக்கு வேணும். ஆண்டவர் அதுக்காகவா நான் படைச்சாரு? ரெண்டு. மூன்றாவது, பழத்தை கொண்டு போய் எதுக்கு கொடுக்கிறான் தெரியுமா? மனுஷன் பார்த்துட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு இடத்துலயும் அந்த பழங்களை கொண்டு போய் கொடுக்கிறவங்கிட்ட கேளுங்க, எதுக்குடா நீ சாமியை கொண்டு போய் பழத்தை கொடுக்கிறேன்னு கேட்டு பாருங்க, சொல்ல தெரியாது. நான் சொல்றேன், சுவாமி, நான் எப்படி இந்த கனி இருக்கிறதோ அதே போல நான் கனியுள்ளவனா இருக்கணும், நான் ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப் வாழணும், ஒரு கனியுள்ளவனா இருக்கணும்னு சொல்லி சாமி உங்களுக்கு படைக்கிறேன். இது நீங்க சாப்பிடறதுக்கு தான் கொண்டு வந்திருக்கிறேன், ஆனா நீங்க சாப்பிட மாட்டீங்க, நான் எடுத்து திருப்பி கொண்டு வரேன், சாமியாருக்கு கொடுத்துட்டு போயிருவேன். ஆனா இதே மாதிரி என் லைஃபை மாத்துங்கன்னு அர்த்தம். எனக்கு விலங்குதான் நான் பேசுறது, விலங்குதான் நான் சொல்றது. அடுத்தது என்னங்க? மாலை. இந்த பூ மாலை எதை காண்பிக்குதுன்னா, சுவாமி இந்த பூவை போல அழகு, அந்த பூவுக்குள்ள இருக்க இதழ் மென்மை, அதுக்குள்ள இருக்கிற வாசனை, அதுக்குள்ள இருக்கிற அழகு, அந்த உருவத்தை போல உங்களை நான் அப்படி பார்க்கிறேன். நீங்க அழகானவர், நீங்க அருமையானவர், சிறந்தவர், இனிமையானவர். இந்த பூ மாலையை கொண்டு வந்து உங்களுக்கு மாலையை போட்டுட்டேன்னா அந்த சுவாசம் எனக்குள்ள வந்துருன்னு நம்பிக்கையில கொடுத்து உங்களுக்கு மாலையை போடுறேன். இதுக்குதான் அவன் போடுறான். இதுவும் கூட தெரியாம போட்டுட்டு இருக்கான். போய் கேளுங்க, நீ போய் எதுக்குடா இதெல்லாம் பண்றீங்க? சொல்ற, எல்லாம் பண்றாங்க, நானும் பண்றேன் சார். சரி, தேங்காய் உடைக்கிறானே, எதுக்கு உடைக்கிறான்னு தெரியுமா? தெரியாது சார். தேங்காய் எதுக்கு உடைக்கிறான்னா, தேங்காவை போல கல்லான மனுஷன் நானு, உள்ளுக்குள்ள இருக்கிற தண்ணி மாதிரி கொஞ்சம் ஈரப்பதத்தோட நான் இருக்கிறேன். இந்த தேங்காவை உடைக்கிற மாதிரி நான் உங்களுக்கு முன்னாடி வந்து விழுந்துற சாமி, சாஷ்டாங்கமா அப்படியே காலில் விழுகிறேன், என்ன நீ ஆசீர்வதியும். தேங்காவை, ஈடு தேங்காவை போட்டு பட்டான்னு உன் தலைக்கு பதிலா அங்க கீழே தரையில போட்டு, சாமி இந்த மாதிரி என்னை காப்பாத்து, எனக்குள்ள இருக்கிறது தண்ணி ஈரம், கொஞ்சமாவது நெஞ்சில் ஈரம் இருக்குது, வெளியே கல்லா இருக்கிற எண்ணெய் உடையன்னு அர்த்தம். இத தெரியாம உடைச்சிட்டு இருக்கிறான். இப்ப நான் சொல்றேன், என் இயேசு உன்னை கல்லா இருந்த உன்னை என் நேசனுடைய ஆலயத்துக்கு வரும்போது, அது அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களே, என்ன போட்டு இரண்டாம் வசனம், என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால். இப்ப சொல்லுங்க, என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப சொல்லுங்க, இதெல்லாம் நீங்க உண்டாக்கிட்டீங்க. ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு. எப்படி 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 கவனிக்கிறியாப்பா? ஆவியில் நொறுங்குண்டு என்ன கவனிக்கிறீங்களா? ஐயா, என்ன குடும்பம் என்ன சிறுமப்படுத்திருச்சு, பெருமைப்படுத்த உடல. என் பிள்ளை என்ன சிறுமைப்படுத்திட்டான், எங்க அப்பா அம்மா என்ன சிறுமைப்படுத்திட்டாங்க, என் சொந்த பந்தமெல்லாம் என்னை சிறுமைப்படுத்திருச்சு, என் வேலையில நான் சிறுமைப்பட்டேன், என் சொந்தங்கள் என்னை அற்பமா பார்த்துச்சு. சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு. எப்படிங்க நான் எப்படி வரேன்? ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில நொறுங்குண்டு. இப்ப கிறிஸ்தவர்கள் நம்ம எப்படி வரோமா? சொல்லுங்க, அவர் தம்மை தாமே நொறுக்க சித்தமாகி, அப்படின்னா இயேசுவை பிதாவாகிய தேவன் தந்ததுக்கு தம்மை தாமே நொறுக்கினாரா? இன்னைக்கு எத்தனை பேர் சொல்லுவீங்க, தம்பி இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உங்க சமூகத்தில் வரும்போது எங்க அப்பா என்னை வார்த்தையினால் நொறுக்கிட்டாரு, எங்க அம்மா என்னை நொறுக்கிட்டாங்க, என் குடும்பம் என்ன நொறுக்கிருச்சு, பிசாசு என்ன நொறுக்கிட்டான். ஒரு தேங்காய் எப்படி உடைக்கப்படுகிறதோ அத மாதிரி உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும், நீ பயன்படுத்துவீங்க, இது யாருக்கு புரியும்?
அப்போ யோசிச்சு பாருங்களேன், அப்பானால உடைஞ்சு, குடும்பத்தால் உடைஞ்சு, வெக்கப்பட்டு, சிறுமைப்பட்டு, இந்த தேங்காய் உடைக்கிற மாதிரி நான் உடைஞ்சு வந்திருக்கிற சாமி, நான் இன்னைக்கு என்ன செய்யுங்க, உங்க முன்னாடி வந்திருக்கிறேன். என்னை சிறுமைப்படுத்தின உலகத்துக்கு முன்னாடி என் சொந்த பந்தங்களை சிறுமைப்படுத்திருச்சு, படிப்புல சிறுமைப்படுத்திருச்சு, என் தொழில சிறுமைப்படுத்திருச்சு, அவங்க முன்னாடி, இயேசுநாதருக்கு முன்னாடி இப்ப என்ன செய்றீங்க? இப்ப எங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? சிங்காசனத்திலயா? இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடங்க? வாயை திறந்து சொல்லிட்டே வாங்க, வாய் அசைச்சிட்டே இருங்க. எங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? இப்ப எங்க உட்கார்ந்து இருக்கேன்னு நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடம் ஏன் சேர்ல ஜெபிக்கும் போது உட்காரக்கூடாதுங்கிறனா, ஒரு பாத பீடத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த பாத படியில் உட்காரும் போது, முழங்கால் படி இடும்போது அவர் அப்படியே நம்மளை பார்ப்பாரு. ஆமென். யாராவது ஒரு பெரியவங்க வந்தா சேர்ல உட்காருமா? ஒரு பிள்ளைங்க பெற்றோர் வந்தாங்கன்னா நம்ம சேர்ல உட்காருமா? அந்த மாதிரி ஆராதிக்கிற நேரத்துல, மகிமைப்படுத்துற நேரத்துல அப்பா இறங்கி வந்துருவாரு. ஓ ஹalleluya! எவ்வளவு பெரிய தேவன் தெரியுமா? அப்படியே வந்துருவாருங்க. அப்படியே சேர போட்டு உட்கார்ந்து இருக்கும் போது அப்படியே வந்துருவாரு. ஆமென், ஹalleluya! நீ உட்கார்ந்து இருக்கிற இடத்துல அப்படியே வருவாரு. பைபிள் சொல்லுது, என்ன சொல்லுது பாருங்க. ஆமென். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். எதுக்கு நீ பைபிளை எடுன்னு சொல்றேன் தெரியுமா? யாரை நோக்கி பாப்ப? உனக்கு படிக்க தெரியுதோ படிக்க தெரியல, பைபிளை நீ கொண்டு வந்தியா? முதல்ல எனக்கு படிக்க தெரியாது, பைபிளை நான் கொண்டு வர மாட்டேன். எனக்கு வாசிக்க தெரியாது, அதனால நான் பைபிளை திறக்க மாட்டேன். எனக்கு கண்ணு தெரியாது, அதனால பைபிளை ஓபன் பண்ண மாட்டேன். இது நம்மளை ஆட்டத்தான், என்னத்த சொன்னாலும் கேட்க மாட்டோம். இப்படியே உட்கார்ந்துருப்போம். கண்ணாடியும் கையில் இருக்குது, எடுத்து வாசிக்கலாம்ல. யாரை நோக்கி பாப்பாராமா? இப்போ சொல்றேன், இந்த பைபிளை மூடி வச்சு சிப்ப போட்டு பத்திரமா பாருங்க, பளிச்சுன்னு என் பைபிளை பாருங்க, அழுக்கே ஆகல பாத்தீங்களா? என் கில்ட் அப்படி போகாமே இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. இந்த பைபிள், இந்த பைபிள் வசனத்துல எழுதப்பட்ட வசனத்துக்கு யார் நடுங்குகிறார்களோ அவர்களையே நான் நோக்கி பார்ப்பேன். கை உயர்த்தி அல்லையே சொல்லுங்களேன். நீ இந்த வசனத்துக்கு நீ நடுங்கிட்டீன்னா கர்த்தர் உன்னை கவனிச்சு கேட்பாரு. அப்ப இந்த வசனத்துக்கு கவனிக்காம, இந்த வசனத்துக்கு நடுங்காதவனை ஆண்டவர் அலட்சியம் பண்ணிடுவாரு. நீங்க பாருங்க, சர்ச்சுக்கு வருவீங்க, வியாதி குணமாக. ஆமே, சர்ச்சுக்கு வருவீங்க, ஜபத்தை பண்ணுவீங்க, ஜபம் கேட்கப்படாது. பைபிள் வாசிப்பீங்க, கேட்கப்படாது. நீங்க தான் முந்தி அடிச்சு பைபிள் எடுப்பீங்க. பைபிளை எடுத்து வாசிக்கிறதுனால அல்ல, அந்த வசனத்துக்கு நடுங்கி உட்கார்றது யார் இருக்காங்களோ, என் கர்த்தர் என்னை பார்க்கிறாருங்கிற பயம், அவங்கள தான் கர்த்தர் கவனிச்சு கேட்பாரு. அவங்க ஜபத்தை கேட்பாரு, அவங்க உபவாசத்தை கவனிப்பாரு, அவங்க ஆராதனையில பிரியப்படுவாரு, அவங்க தேவ மகிமையை அந்த இடத்துல பார்ப்பாங்க. இன்னைக்கு சொல்றேன், இந்த இடத்துல இயேசுவுடைய உருவத்தை நீ பார்க்க முடியாது, அந்த ஆவியானவர் உலாவுகிறதை உன்னால உணர முடியும். ஐயா, நான் அக்கினியை உணர்ந்தையா. நாம இந்த பாப்பா ஆராதிக்கும் போது, இன்னைக்கு சொல்லும் போது கவனிச்சீங்களா? ஐயா, நான் ஆராதிக்கும் போது அக்கினி வந்துச்சு, அந்த அபிஷேகம் அக்கினி சொல்ல சொல்ல, ஆமென், ஆராதிக்க எனக்குள்ள என்ன வந்ததுமா? ஒரு அக்கினி அப்படியே இறங்கி வந்துச்சு பாருங்களேன். அப்போ யாரு மேல ஆண்டவர் ஆராதனையில வருவாருன்னா, நல்லா கவனிங்க, வசனத்துக்கு நடுங்குகிறவனை அவர் நோக்கி பார்ப்பார். அருமையான தேவ பிள்ளையே, நல்லா கவனிங்க, வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வேகமா எடுத்து வாசிமா. மத்தேயு 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. ஆண்டவர் தெளிவாய் நமக்கு சொல்லி தராரு. இந்த கல்லின் மேல் என்ன செய்வேனா? என் சபையை கட்டுவேன். அந்த கல்லு தான் இயேசுவாகிய கல். பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது, நீ கட்டுற ஆலயத்தை நான் எப்படி இருப்பேங்கிறாரு. கவனிக்கிறீங்களா? இப்ப பாருங்க, வசனம் எடுத்துட்டீங்களா? இப்ப என்ன கவனிங்க. பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கும்போது என்ன 66:1 என்ன பார்த்தோம்? பூமி வானம் என சிங்காசனம், ஏன் பாதப்படி நீ எவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டுவேன்னு கேட்டாரு. கரெக்டுங்களா? கரெக்டுங்களா? அப்ப என் வசனத்துக்கு யார் நடுங்குவாங்களோ அவர்களை தான் நான் பார்ப்பேங்கிறாரு. அவங்களுக்காக. அப்ப நான் சொல்றேன், நீங்க கையில வச்சிருக்க வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா அவர் உங்களை பார்ப்பாரு. இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா அவர் உங்களை பார்ப்பாரு. கவனிக்கிறீங்களா? நீங்க வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது ஏதோ ஊழியக்காரர் சொன்னதுக்காக அல்ல. உங்க கையில இருக்கிற வசனம் என்ன சொல்லுது?
இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். யார்கிட்ட சொல்றாரு? பேதுரு ஒரு மீன் பிடிக்கிற ஒரு மனுஷன். அந்த பேதுருவை பார்த்து இயேசு சொல்றாரு, முதல் முறையா சொன்னார், யார்கிட்டையும் சொல்லல. பேதுருவை கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா நான் என் சபையை இந்த கல்லின் மேல் கட்டுவேன்னாரு. அப்ப இயேசுவாகிய கல்லின் மேல் சபை என்கிற அந்த அஸ்திபாரத்தை போடுவதற்கு கட்டுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். நல்ல கவனிங்க. அப்ப சபை எதற்காக? சபை எதற்காக? சபை எதற்காக ஐயா? கவனிக்கிறீங்களா? சபை நம்ம நினைக்கிற ஞாயிற்றுக்கிழமை தான் சர்ச்சை நடக்குதுன்னு. ஞாயிற்றுக்கிழமை தான் ஆண்டவர் வருவாரு, ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வு நாள்ல மட்டும்தான் ஆண்டவர் வருவாரு. இப்போ சொல்றேன், இந்த ஓய்வு நாளை கர்த்தர் பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த நாளை பரிசுத்தப்படுத்தினார். சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். ஆனால் நம்ம ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறோம்னா, வெள்ளிக்கிழமை இயேசு ஆமென் சிலுவையில் அடிக்கப்பட்டார், மரித்தார். மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே அவர் எழும்பி அவர் உயிரோடு எழும்பினதுனால அந்த ஓய்வு நாள் என்று ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆராதிக்கிறோம். யார் கேட்டாலும் சொல்லுங்க, சனிக்கிழமை தான் சப்பாத் டே, இந்த சாட்டர்டே தான் 7ஆம் நாள். ஆனா இன்றைக்கு நான் ஆராதிக்க காரணம் என்னவென்றால், என் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாள். அப்ப யோசிச்சு பாருங்களேன், இயேசு சொல்றாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். எது மேற்கொள்ளாதுன்னு சொல்றாரு? பிரதர், பாதாளத்தின். அப்போ உங்க வீட்டுல வியாதியா? அது பாதாளம். உங்க வீட்டுல சண்டையா? அது பாதாளம். உங்க வீட்டுல பிரச்சனையா? அது பாதாளம். பாதாளத்துல தான் அழுகை இருக்கும், பற்கடிப்பு இருக்கும், கசப்பு இருக்கும், சண்டைகள் இருக்கு. இதெல்லாம் எங்க இருக்கும்னா ஆமே பாதாளத்துல. அப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப நீங்க சபையை கட்டுவேன் எதுக்கு சொல்றான்னா, ஆலயம் கட்டுவேன்னு சொல்லல, என் சபையை கட்டுவென்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் இப்போ தேவனுடைய சரீரமாகிய சபை. இது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் விலைக்கிரயமாய் வாங்கப்பட்ட சபை. இந்த சபைக்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் கட்டிடத்தை பார்க்க வரவில்லை. பேதுருவிடத்தில் சொல்லுகிறார், நான் உன்னில் கட்டுவேன். அவர் பேதுருவை ஆண்டவர் தம்மேல் கட்டுவதற்கு அத சொல்றாரு, என் கல் நான் தான் என் சபையை கட்டுவேன்றார். இப்ப இது யாருடைய சபைங்க? சத்தமா சொல்லுங்க, இது யாருடைய சபை? இது பாஸ்டர் சாமுவேல் ஐயாவுடைய சபை அல்ல. இது மாரநாதாஸ் பேர் வச்சிருக்கலாம், ஆனா இது கர்த்தரின் சபை. அப்ப நீங்க ஆராதிக்க வருவது, பைபிள் சொல்லுது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையிலே சேர்க்கிறார். வாசிமா ஆமென். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 47. நாம் முதலாவது பார்த்தோம், என் சபையை கட்டுவேன். அவர் எப்படி கட்டுவாராம்? பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள். அப்ப பாதாளத்தில் என்னெல்லாம் கிரியைகள் இருக்கோ அவைகள் உங்களை மேற்கொள்வதில்லை. வாசிமா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசி. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். இந்த சபைக்குள்ளே வரவங்க எல்லாருமே யாருங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட வந்த சபைக்குள்ள இருப்பான். இப்ப சபைக்கு ஒருத்தன் வரமாட்டேங்கிறான்னா அவன் என்ன அனுபவம் பெறல? இன்னும் சத்தமா சொல்லுங்க, என்ன பெறல? ரட்சிக்கப்படல. அப்ப ரட்சிக்கப்பட்டவன் சபைக்குள்ள இருக்கணும்னா அவனுக்குள்ள பாவம் இருக்க கூடாது. இப்ப கரெக்டுங்களா? இப்ப உங்களுக்கு கரெக்டா வரிசையா சொல்லி தந்துட்டேன். என் சிங்காசனம் வானத்துல பூமியில பாதப்படி. அப்ப சபை எதுக்குன்னா, பாதாளம் உன்னில் மேற்கொள்ள கூடாதுன்னா என் சபையை நான் கட்டுவேன். அப்ப நீங்க கட்டுற கட்டடத்துல அவர் இருக்க மாட்டாரு. அந்த சபையாக கிறிஸ்து, அந்த சபைக்குள்ளே உங்களை என்னையும் ரட்சிக்கப்பட்டவனை கிறிஸ்துவின் மூலமாய் அவர் சேர்த்து கொள்ள ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சு எதுக்கு சர்ச்சுக்கு போறீங்க? ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு போய்தான் ஆகணும். ஞாயிற்றுக்கிழமையான கறி எடுத்துத்தான் ஆகணும். ஞாயிற்றுக்கிழமையான எல்லாரும் கோயிலுக்கு, எல்லாருக்கும் கோயில் இருக்குது. ஒருத்தருக்கு வெள்ளிக்கிழமை கோயில் இருக்குது, ஒருத்தருக்கு வியாழக்கிழமை கோயில் இருக்குது, ஒருத்தருக்கு வெள்ளிக்கிழமை காலையில போவாங்க, ஒருத்தர் இந்த நல்ல நாள் அன்னைக்கு போவாங்க. எனக்கு கிறிஸ்தவங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய்தான் ஆகணும் அப்படி நீங்க நினைக்காதீங்க. பைபிள் கர்த்தர் நாளை குறித்து சொல்லவில்லை. என் சபையை எப்படி கட்டுவேன்? பாதாளம் அதை மேற்கொள்ளவே மாட்டாது. நீ சர்ச்சுக்கு வந்து பேய் ஆடிட்டு இருக்குது, சர்ச்சுக்குள்ள வந்து வியாதி உன்னை விட மாட்டேங்குது, சர்ச்சுக்குள்ள வந்து குணம் மாற மாட்டேங்குது, சர்ச்சுக்குள்ள வந்து நீ பிசாசை பிடிச்சி உள்ள உட்கார வச்சிருக்கேன்னா அப்ப நீ இன்னும் ரட்சிக்கப்படலேன்னு அர்த்தம். சர்ச்சில் வந்து நீ பொருளை பேசிட்டு இருக்கிற, சர்ச்சுக்குள்ள வந்து பொறாமப்படுற, சர்ச்சுக்குள்ள வந்து சண்டை போடுற, சர்ச்சுக்குள்ள வந்து கோபப்படுற, சர்ச்சுக்குள்ள வந்து கசப்பு உண்டாக்குற, சர்ச்சுக்குள்ள வந்து இங்க குசலம் முட்டுற, சர்ச்சுக்குள்ள வந்து கோல் முட்டுற அப்படின்னா இன்னும் நீ என்ன ஆகல?
ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க, இதுக்கு வெளியே சபை இருக்குது, வெளியே நிறைய சபைகள் இருக்கு. அந்த சபை அது தேவனால் கூடப்பட்ட சபை அல்ல, அது குறை சொல்ற சபை. கவனிக்கிறீங்களா? சபையை ஒருத்தன் குறை சொன்னாங்கன்னா யார குறை சொல்றாங்கன்னு அர்த்தம்? அவரை குறை சொல்றீங்களா? ஏன்னா நம்ம எங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? பாதப்படியில் உட்கார்ந்து இருக்கிறோம். மறந்துடக்கூடாது, நம்ம மண் என்பதை அவர் பார்க்கிறாரு. அப்ப என்ன சர்ச்சுக்குள்ள என்ட்ரி கொடுக்கிறாருன்னா, ரட்சிக்கப்பட்டவங்களை பாச சாமுவேலையும் உங்களை கூட்டிட்டு வரல, உங்களை அவரே கூட்டிட்டு வராரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நீங்க சபைக்குள்ள வரும் பொழுது ஒரு ரட்சிப்பின் அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கணும். பாவ மன்னிப்பின் நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கணும். ஆமென் ஆமென். பாதாளம் மேற்கொள்ளவே கூடாது. உங்கள் ஜெபத்திலே பாதாளம் மேற்கொள்ள கூடாது. உங்க ஆராதனை பாவம் மேற்கொள்ள கூடாது. ஆராதிக்கிறவன பாவம் தொடாதுங்க, தெரியுமா உங்களுக்கு? தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல பார்க்கும்போது தானியேல் பாருங்க, திராட்சை ரசத்தை ராஜாவுடைய போஜனத்தினால தன்னை மாசுபடுத்தாதபடிக்கு அந்த சாப்பாடு ராஜ போஜனத்தை கொடுத்ததும் கூட வேண்டான்ட்டான். ஏன் தெரியுங்களா? அவன் தேவாதி தேவனை ஆராதிக்கிற மனுஷன். அந்த 10 நாளும் அந்த 4 வாலிபர்கள் தேவனை ஆராதிக்கிறவர்களா இருந்தார்கள். ஆராதிக்கிறவனுக்கு உலகத்தினுடைய மாசு உள்ள வராது, தீட்டு உள்ள வராது, பாவம் உள்ள வராது. இப்ப நீங்க சொல்றீங்க, ஐயா சர்ச்சுக்குள்ள வரேன் ஆனா பாவத்தை விட முடியல, அப்ப இன்னும் உன்னை ஏதோ மேற்கொள்ளுதுன்னு அர்த்தம். நீங்க தெளிவா போங்க. அப்போ ரட்சிக்கப்பட்டவனை கர்த்தர் சபையில சேர்க்கிறார். அப்ப இந்த சபை யாருதுயா? வாசிங்க பார்க்கலாம். ஆமென். இது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 20ஆம் ஆமென் ஸ்தோத்திரம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 20:26. வேகமா எடுங்க. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனா இருக்க விரும்பினால், கவனிங்க, இங்க யாராவது தேவன் சொல்றாரு, சபைக்குள்ள வந்து யாரா பெரியவனா இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனா இருக்க கடவன். ஹலோ, கவனிக்கிறீங்களா? இப்போ நல்லா கவனிங்க. அப்ப இந்த சபை யாருடையது? பிரதர் சொல்லுங்க, இந்த சபை யாருடையது? இயேசுவினால் வாங்கப்பட்ட சபை. யார் இதை கட்டுவேன்னு சொன்னாரு? சபை யார கட்டுவேன்னாரு? பேதுருட்ட. இயேசு சொன்னாரா பேதுரு சொன்னாரா? அப்ப சீஷன் இந்த சபையை கட்டல, இயேசு சொன்னாரு, இந்த கல்லின் மேல் உன்னை கட்டுவேன். இப்ப அப்போஸ்தலர்ல பார்த்தோம், யார சபைக்குள்ள, அந்த கட்டப்பட்ட சபைக்குள்ள யார கொண்டு வருவாரு? ரட்சிப்புனா என்ன அர்த்தம்? பாவம், பிசாசு, சாபம் இவைகள் இருந்து மீட்கப்பட்டவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். அந்த அம்மா சொன்னாங்க பாத்தீங்களா? சகோதரி என்ன சொன்னாங்க? ஐயா, நான் நீ போன மாசம் திருவிருந்து ஐயா கொடுக்கும் போது குடிச்சு, அடுத்தது வெத்தலை பாட்டுக்க போட்டு, சிகரெட் அடிச்சு, சினிமா பார்த்து, அசுத்தத்தை செஞ்சு இந்த திருவிருந்து எடுத்தீங்கன்னா, இந்த திருவிருந்து என்னுடையதல்ல, இயேசுவின் ரத்தத்தினால் ஆண்டவர் கொடுத்த இந்த பந்தி. இந்த பந்தியில எடுத்தீங்கன்னா நியாய தீர்ப்பு இன்னொரு நாள் இல்ல, இங்கேயே ஆண்டவர் ஆரம்பிப்பார். 14 வருஷமா, எவ்வளோ 15 வருஷமா சர்ச்சுக்குள்ள போய் வெத்தலையும் போட்டு, மத்த நாளெல்லாம் வெத்தலையை போட்டு திருவிருந்து எடுத்துருந்தாங்களா? நம்ம சொன்ன சாட்சி கவனிச்சீங்களா? என்னைக்கு இதெல்லாம் பாவம், இது சரீரம் தேவ ஆலயம் தெரிஞ்சது, இந்த பந்தி என்ன நியாய தீர்ப்பு கொண்டு வந்துடும், என் வியாதி என்னை விட்டு விலகணும்னா இன்னைக்கு நான் பாவத்தை விடுறேன்னு முயற்சி எடுத்தாங்க. இன்னைக்கு 1 மாசமா வெத்தலை போட்டியாமா? போட்டு பாரு, அப்ப தெரியும். வரும் பாரு, 1 போய் 7 வரும், 1 போய் 7 வரும். நிறைய பாவம் செய்யறவங்க வீட்டுல யார் உட்கார்ந்து இருக்கான்னா, அவன் டிசைனா ட்ரெஸ் பண்ணி உட்கார்ந்துருப்பான். நமக்கு தெரியாது அது பேய்ங்கிறது தெரிஞ்சா நம்ம ஓரமா போயிடுவோம். நம்ம நினைக்கிற ஒனிடா டிவியில வர மாதிரி அப்படியே கண்ணெல்லாம் பாருங்க, டாட்டூ எல்லாம் வச்சுட்டு, மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு, காது பெருசா ஒனிடா டிவியில அட்வர்டைஸ்மெண்ட் வர மாதிரி பாம்பு மாதிரி வாழு, இப்படித்தான் பேய் ரொம்ப அழகா இருப்பான். அது உங்களுக்கு தெரியுமா? பேய் கருப்பாலாம் இருக்க மாட்டான், பேய் கலரா இருப்பான். நீங்க நிறைய பேர் பிசாசை எப்படி கொண்டு வராங்கன்னா, மொட்டை தலை அடிச்சு கருகருன்னு மூஞ்சில எல்லாம் கரிய பூசி, இந்த பிசாச நடிக்கிறவங்க கூட கருப்பு ட்ரெஸ் எல்லாம் போட்டு மூஞ்சி கொம்பெல்லாம் வச்சு பாருங்க. ஹெல்மெட்டை போட்டதே இவனை பாதுகாக்கிறதுக்கு தான். அந்த ஹெல்மெட்லயே கொம்பு இப்படி மாடு மாதிரி, பேசாம மாடா பிறந்திருக்கலாம் அவன். மாடு மாதிரி கொம்பு, அந்த கொம்புக்கு ஒரு லைட்டு. என்ன கொடுமை பார்த்திருக்கீங்களா இல்லையா? அந்த ஊர்ல
பார்த்ததே இல்லையா? அந்த உலகத்தில் தான் இருக்கீங்க. அது கொம்பு. அப்ப பிசாசு பாருங்க, நீங்க நினைக்கிறீங்க அவன் கருப்பா இருப்பான்னு, அவன் அழகா இருப்பான். பைபிள் அப்படிதான் சொல்லுது, அவன் அழகா இருந்தவன். அந்த ஸ்வரங்கள், ஆமீன். உண்மையா தெரியுமா, மைக்கேல் ஜாக்சன் தான் வேர்ல்டுலயே பயங்கரமான டான்ஸ் மாஸ்டர். அவன் டான்ஸ் ஆடும்போது அப்படியே உலகத்தில் இருக்கிற அத்தனை பொண்ணுகளுக்கு கீழே விழுந்துருவாங்க. அவன் டான்ஸ்ல இன்னைக்கு பாருங்க, எந்த கச்சேரி டான்ஸ் ஆடுறாங்களோ அங்க ஒரே ஆர்ப்பாட்டமும் விசிலடி சத்தமும் அப்படிங்கிற சத்தம் எல்லாம், இந்த வவால் விடுற சத்தம் எல்லாம் டான்ஸ்ல கேட்கும். பார்த்திருக்கீங்களா? விசில் அடிக்கிற சத்தம் அப்படின்னு அங்க பிசாசு வந்து அழகழகா பொம்பளை உருவத்துல பையன் உருவத்துல சுத்திட்டு இருக்கிறான்னு அர்த்தம். விசில் அடிச்சு கும்மால் அடிச்சு அங்கேயும் ஆடுறான் இங்கேயும் ஆடுறான். நம்ம பாத்திர கூடாது. அதை பார்த்தா விசில் அடிக்கிற சத்தம் எல்லாம் இந்த டிசைன் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கு, பேண்ட் ஷர்ட் பேய் போட்டு வந்திருக்குது. அந்த அரலூசு கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுவோம், கையில தோல்ல ஷால் எல்லாம் இருக்காது, ஷால் எடுத்து சுத்த ஆரம்பிச்சிடும். சுத்தி 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 மனம் சுத்து 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 நல்லா சுத்து. இது பேய் சர்ச்சுக்குள்ளேயும் வந்து ஆடும். சுத்தி சுத்து ஐயா ஆராதிச்சா இப்படித்தான் ஆராதிக்கணும். ஆமென். உன்னுடைய சரீரம் கர்த்தருக்கு முன்பா பரிசுத்தமா நிக்கணும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறே. நீ ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை அறிந்திருந்தாயானால் ஒரு பயம் வரும். நான் என் சபையை கட்டுவேன். பாதாளம் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற அந்த பாவம் உள்ள வரக்கூடாது. நீ உன்னுடைய Dress, உன் தலையில இருக்கிற ஷாலும் கூட கீழே இறங்குறது உனக்கு தெரியணும். நீ கவனிச்சிருக்க, ஆராதிக்கும் போது ஷால் எல்லாம் பறக்கும், அப்படியே ஷாலு பறக்கும். இந்த அம்மா அப்படியே ஆம்பளைய வேஷ்டி பறக்கும். எனக்கு என்ன செய்யறானாமா? ஹலோ, என்ன செஞ்சுட்டு இருக்கானாமா? ஆராதிக்கிறானா. வேஷ்டி பறந்து ஆராதிப்பான், ட்ரௌசரோட ஆராதிப்பான். ஆண்டவரே பட்டான் மூஞ்சி மேல கொடுக்கும், ஆராதிக்கிறானாமா. ஷால் எல்லாம் அப்படி பறக்குது. நம்முடைய ஐம்புலன்களும் நினைவு இருக்கும். நம்முடைய சரீரத்தில் உணர்வு இல்லாம உணர்ச்சியோடு ஆராதிச்சின்னா அது பேய் ஆராதனை. உணர்ச்சியோடு ஆராதிக்க கூடாது, உணர்வோடு ஆராதி. பிரதர் புரியுதா புரியலையா? புரியுது தானே? அதுக்கு தான் பாருங்கிறது. உணர்ச்சி வேற, உணர்வு வேற. உணர்ச்சினா எனக்கு என்னமோ ஃபீலிங்ஸா இருக்குது, அந்த நேரத்தில் மட்டும் வரும். உணர்வுங்கிறது வீட்டுக்கு போனா கூட, ஐயா கையெல்லாம் வைப்ரேஷன் ஆயிட்டே இருக்குங்கய்யா, நான் உட்காந்து அதை நினைச்சவே என் உடம்புல இதை நெருப்பு போடுற மாதிரி இருக்குய்யா, நான் நினைச்சேன் காலெல்லாம் நடுங்குதுய்யா, நான் அந்த ஆராதனை நினைச்ச காத்து மேல படமா இருக்குங்க. அந்த உணர்வுங்கிறது வீட்டுக்குள்ள போனாலும் சரி, வண்டியில் ஏறி உட்கார்ந்தாலும் சரி, அந்த வார்த்தையை நினைக்கும் போதே உன் உள்ளமெல்லாம் என் வசனத்துக்கு நடுங்கிற அப்பா நோக்கி பார்ப்பான்னா. என் மக்களை இன்றைக்கு சொல்றேன், ஆராதனை என்பது ஆமென் மற்றவர்களை வசீகப்படுத்துவதோ அல்ல. ஆராதனை என்பது மற்றவருடைய அட்ராக்ஷன் ஆகிறதுக்காக அல்ல. ஆராதனை என்பது ஸ்வீட்டா மெலோடியஸ் வாய்ஸ் கேட்கறதுக்கு இன்பமா இருக்கிறது அல்ல ஆராதனை. நீ ஆராதிக்கும் போது அந்த நான் என் சபையை கட்டுவேன் சொல்லு. ஆமே வாமே ஆமே. நான் வாயை திறந்து சொல்லு. பாதாளம் மேற்கொள். அப்ப உனக்குள்ள பாதாளம் இருக்கு, நீ ஆராதிக்கல, நீ அந்நிய பாஷை பெற்றுதான் ஆகணும். அது தெரியுமா உனக்கு? அபிஷேகம் பெறாம உட்கார்ந்து கூடாது. அபிஷேகம் பெற்றா அந்த இடத்துல பலிபிட நெருப்பு வந்துச்சுன்னா ஜீவ பிராணி உள்ள வராது, பாவம் வராது, அசுத்தம் வராது. ஆமென் ஆமென். பைபிள் சொல்லுது, புழு சாகவும் இல்லையா, அக்னி அவியும் இல்லை. அதுதான் பாதாளம். அந்த பாதாளம் இந்த பூமியில நமக்கு கொண்டு வரக்கூடாது. நம்ம கொண்டு வர வேண்டியது அவருடைய மகிமைய, அவருடைய க்ளோரி. அந்த க்ளோரி ஆராதிக்கிற நேரம் என்பது தேவ மகிமையை கொண்டு வருகிறீடா. நீ வீட்டுக்கு போனாலும் நீ உன்ன உள்ளத்துல பாதாளம் எல்லாம் கூடாது. ஒரு ஆமென் சோத்திரம். நீ சோத்திரம் சொன்னா அந்த பாதாளம் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே போயிடும். அப்ப சபைக்குள்ள வரவன் நான் பெரியவன் சொல்லி உட்கார்ந்தான். நான் பைபிள் தெளிவா சொல்லுது, நீ பெரியவன் இல்ல. இப்ப நான் பெரியவனா? நான் இங்க ஒரு மெய்ப்பனா இருக்கனால முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறேன். உங்களில் யாரு பெரியவன? நம்மள யாராவது பெரியவர்? யாரு பெரியவர்? பெரியவர் மட்டும்தான், இயேசு மட்டும்தான் இந்த சபைக்கு பெரியவர். ஒரு அலையில சொல்லுங்க, இந்த சபைக்கு யாரு பெரியவர்? சத்தமா சொல்லுங்க, இயேசு. அப்ப அவர் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? இந்த சபைக்குள்ள ரட்சிக்கப்பட்ட உள்ள வரணுமா? என்ன சொல்றாருங்க? ஆமென். 20 சங்கீதம் மத்தேயு 20:26 இருந்து என்ன வாசிங்க? என்ன சேர்ந்து வாசிங்க. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. ஆமென். உங்களில் எவனாகிலும் பெரியவனாயிருக்க விரும்பினால். உங்களுக்கு அந்த உங்களுக்குள்ளே அப்படின்னா புரியல பாருங்க. 22 இருந்து வாசிமா.
இயேசு பிரதியுத்தரமாக, நீங்க கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியமல்ல என்றார். பைபிள் தெளிவா சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து அங்க ஒரு பெரிய சண்டை நடக்குது. என்ன சண்டை தெரியுமா? சீஷர்களுக்குள்ள, நான் இயேசுனுடைய வலது பக்கத்தில் உட்காருவேன். ஒருத்தன் சொன்னா இயேசுனுடைய இடது பக்கத்தில் உட்காருவேன், நான் இயேசுனுடைய வலது கால் பக்கத்தில் உட்காருவேன், இயேசுனுடைய கையை பிடிச்சு உட்காருவேன். இப்படி எல்லாம் இந்த சீஷர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. கவனிக்கிறீங்களா? இயேசு இருக்கும்போதே அப்படிதான் வந்தது. நான் தான் இந்த சபைக்கு வலது, நான் தான் இந்த சபைக்கு ரைட் ஹேண்ட், நான் தான் சபைக்கு லெஃப்ட் ஹேண்ட், இப்படி சொன்னது அன்னைக்கே வந்துருச்சு. அங்க சீஷர்களுக்குள்ள நான் பெரியவன் நீ பெரியவன், அந்த 12 பேத்துக்குள்ள வந்த உடனே இயேசு சொல்றாரு பாருங்க. இயேசு பிரதியுத்தரமாக, நல்லா கவனிங்க, நீங்க வீட்டுல போய் அந்த அதிகாரத்தை வாசிங்க. நீங்கள் கேட்டுக்கொள்கிறது என்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை, நான் குடிக்கும் பாத்திரத்தை நீங்கள் குடிக்கவும், வாசிமா, நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தை நீங்க குடிப்பீங்க, நான் பெறும் ஸ்நானத்தை நீங்க பெறுவீங்க, ஆனாலும் என் வலது பாரிசத்திலும். இருமா இதை புரியுதா உங்களுக்கு? ஐயா ஞானஸ்நானம் எடுத்துட்டேமையா, சபைக்கு வர வந்த அந்த அந்தாச்சியா, அப்ப ஞானஸ்நானம் சொல்றாரு, நான் எடுத்த ஸ்நானத்தை நீ எடுப்ப, நான் கொடுக்கிற அப்பத்தையும் ரசத்தையும் நீ சாப்பிடுவ. முடியுமா உன்னால? அவன் குடிக்கிறியா? ஆனால் இதான் மேட்ரு. இது அப்பத்தை சாப்பிட்டேன், தண்ணி ரசத்தை இயேசு ரத்தமா குடிச்சிட்டனால நான் எங்க உட்கார போறேன்? இயேசுடைய பக்கத்தில் உட்காரலாம் நினைச்சிடாதீங்க. பைபிள் தெளிவா சொல்லுகிறது, வசனத்துக்கு நடுங்குகிறவனை கர்த்தர் பார்ப்பாரா. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சபைக்குள்ள ரட்சிக்கப்பட்டவன் தான் சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாராம். இங்கே உள்ள வந்து பாதாளம் வந்துச்சு. உண்மையா சொல்றேன், நீங்க மனம் திரும்புங்க. இந்த திருவிருந்து உங்களை அழைக்கிறது. பிரதர்ஸ், ஹலோ, ஏதோ கிரேப் ஜூஸ்னு வாயில் ஊத்தி போயிடாதீங்க. கவனிக்கிறீங்களா? கிரேப் ஜூஸ் தானே ஐயா, இது அப்பம் தானே ஐயா, இது பிரெட் தானே ஐயா. இங்க கீழே இருக்கிற வரைக்கும் அது பிரெட், இது கீழே இருக்கிற வரைக்கும் அது ஜூஸ், கிரேப் ஜூஸ். பலிபீடத்துக்கு வந்துருச்சுன்னா இயேசுவின் சரீரம், இது இயேசுவின் ரத்தம் மாறிடும். இது டிரான்ஸ்பர் ஆயிடுச்சுன்னா இப்ப இது குடிக்கிறவன் வாழ்க்கை. பைபிள் சொல்லுது, நான் எடுத்த ஸ்நானத்தை நீ எடுப்ப, நான் குடிக்கும் பாத்திரத்தை நீயும் குடிப்ப, ஆனாலும் என்ன போட்டிருக்கு? இப்ப வாசிங்க. என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியமல்ல என்றார். நீ வலது பக்கம் இயேசு இருக்கிற இடத்துல பரலோகத்துக்கு போகணும்னு ஆசையத்துல எத்தனை பேருக்கு இருக்கு? கையை வைத்து நிலையில சொல்லுங்களேன். இயேசு உட்கார்ற இடத்துல போய் உட்காரணும். இன்னைக்கு அப்படித்தானே, எனக்கு இந்த சேர் வேணும், நான் இந்த இடத்துல உட்காரு, நான் இந்த இங்கதான் உட்காரு, இங்க நீ உட்கார்ந்துக்கலாம் இடம் பிடிச்சு. ஆனா பைபிள் சொல்லுது, நீ என்னுடைய ஸ்நானத்தை, என் அப்பத்தை, என் ரசத்தை எல்லாம் பண்ணலாம். ஆனா அங்க பிதா யாருக்கு அருள் புரிகிறாரோ அவர்களே அல்லாமல் என் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் உட்கார முடியாது என்றார். பிரதர், நீங்க சர்ச்சுக்குள்ள உட்கார்றதுக்கு இடம் பிடிக்க வந்திருக்கீங்களா? சொல்லுமா, பேசுமா. இங்க என் ரைட் சைடுல ஃபேனு கீழே உட்கார்ந்துக்கலாம் உட்கார்ந்துருக்கியா? எங்க உட்காரணும்னு நினைக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. அவருடைய வலது பக்கத்துல உட்காரணும், இல்ல இடது பக்கத்துல உட்கார். நான் சொல்லட்டுமா, எப்ப நீ சபைக்குள்ள தரையில உட்கார்ந்து படிக்கிறியோ, அவருடைய பாத பீடத்தில் உட்கார்ந்து படிக்கிறியோ, அப்ப அவருடைய கண்களும் மேல வரும். நொறுங்கின இருதயத்தோடு, பாரத்தோடு, அப்பான்னு கூப்பிடுற அந்த சத்தத்தை கேட்டு
பாதாளம் மேற்கொள்ள கூடாதுன்னு சபைக்குள்ள ஒருத்தன் வர்றான்னா, இந்த கல்லின்மே, அந்த இயேசுவாகிய கல்லின்மே, ரட்சிப்பாகிய கல்லின்மே, விசுவாசம் என்கிற கல்லின்மே, மகா பெரிய விசுவாசம் என்கிற கல்லின்மே, மகா பெரிய ரட்சிப்பு என்கிற கல்லின்மே யார் இந்த சபையை கட்டுவார்களோ, நான் ஒன்னு சொல்லட்டுமா, இந்த சபை தேவனால் கட்டப்பட்டது, இந்த ஊழியம் கர்த்தரால் கட்டப்பட்டது. நீ உடைக்க நினைச்சு நீ பாதாளத்தில் வந்த பிசாசு. ஹலோ, சபைய உடைக்க நினைக்கிறவன் பிசாசு. அது விசுவாசி உருவத்திலையும் வரலாம், ஊழியக்காரன் உருவத்திலையும் வரலாம், பக்கத்து சபைக்கார ஊழியக்காரனாவும் வரலாம், பக்கத்து விசுவாசியாவும் வரலாம், உன் வீட்டுக்கும் வரலாம், சபைக்கும் வரலாம். முக்கியம் அதல்ல, அந்த சபை கர்த்தர் கட்டுவாராம். பெற்றுக்கொள். அம்மா, இன்னைக்கு இயேசுனோட பேசுறாரு. உன் சபையை கர்த்தர் கட்டுவேங்கிறாரு. இடிக்க முடியாது. இந்த ஊழியம் கர்த்தரால் கட்டப்பட்டது. இந்த ஊழியம் கர்த்தரால் கட்டப்பட்டது. சொல்லு, வாயை திறந்து. ஆமென் சொல்லு. ஆமென். ஆவியானவனோடு பேசட்டும். இந்த சபையை கட்டுற வழிய பாரு. ஆலயத்தை கட்ட சொல்ல திரும்பி சொல்றேன். எங்களுக்கு ஆலயம் வேணும் ஆண்டவரே, எங்களுக்கு ஆலயம் வேணும். என்ன பண்ண போற வாங்கி? என் ஆண்டவர் ஆலயத்தை கட்ட சொல்ல, நான் என் சபையை நான் கட்டுவேங்கிறார். எஸ் 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 எஸ். உலகத்தில் ஒரே ஒரு ஆலயம் தான் இருக்கு, அது ஜெருசலேம் டெம்பிள். எருசலேம் தேவாலயம் மட்டும்தான் உலகத்தில் ஒரே ஒரு ஆலயம் இருக்கு. மத்ததெல்லாம் ஜெப வீடுன்னு தான் பைபிள் சொல்லுது. ஜெபிக்கிற வீடு. அத ஜெப வீட்டுக்கு சென்றான். ஜெப நேரத்துக்கு பேதுரு சென்றான். அலங்கார வாசம். அப்ப ஜெப வீடு வேறு, ஆலயம் என்பது வேறு. இது வேற செய்தி, நான் இன்னொரு நாளைக்கு பேசுறேன். அப்ப ஆலயத்தை கட்ட நீ கேட்காத, என் சபை கட்ட வேண்டுமே ஆண்டவரே, அது பாதாளம் மேற்கொள்ள கூடாது ஆண்டவரே. இந்த சபை கட்டப்படுவதற்கு எத்தனை பேர் கை கொடுக்க போறீங்க? இந்த சபை கட்டப்படுவதற்கு எத்தனை பேர் கை உயர்த்த போறீங்க? ஆண்டவருக்கு முன்பா சொல்லுங்க, என் சபை கட்டப்பட வேண்டும் ஆண்டவரே. பிரதர், கர்த்தர் உங்களை கூப்பிடுறாரு. ஹலோ பிரதர், உங்களை ஆவியானவர் கேட்கிறாரு. நீ சபை கட்டணும் விரும்புறியா? கை உயர்த்தி காட்டிய ஆண்டவருக்கு முன்னாடி. ஆண்டவர் பார்க்கட்டும், எனக்கு ஆலயம் கட்டணும் ஆசை இல்ல, என் சபை கட்டுவேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. உங்க சபை கட்டணும். பாதாள சபை என் ஊழியத்தின் கூடாது. Come on everybody. தயவு செய்து ஜெபத்தோடு உட்காருங்க. மகளே, நீ உள்ள வரது கட்டப்படுவதற்கு. ஆண்டவர் சபைக்குள்ள, கட்டப்பட்ட சபைக்குள்ள உள்ள கொண்டு வராரு. உன்னை விசுவாசத்தை கட்டுவார். உனக்குள்ள விசுவாசம் வருதா? போகுது. ஜாக்கிரதை, மனம் திரும்பு. எங்கேயாவது குறை சொல்லி உட்கார்ந்து இருந்த பாதாளம் உங்க வீட்டுக்குள்ள வந்துருச்சு. புரியுதா இல்லையா? பக்கத்தில் இருக்கிற சபைய கெடுக்க நினைச்சிடாத. திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் பிடிக்கிறார். அவைகள் பூவும் பிஞ்சுமா இருக்கும் போது இந்த நரி உள்ள போய் தோட்டத்தை கெடுக்குது. பிடிக்கிறார் உன்னத பாட்டுல. இந்த சபை திராட்சை தோட்டம். ஒரு அம்மன் சொல்லுங்க பிரதர், இந்த சபை திராட்சை தோட்டம். பிரதர், சபை திராட்சை தோட்டம். குளிநரியையும் குள்ள நரி உள்ள புகுந்து தோட்டத்தை கடுத்து விடாதபடிக்கு இன்னைக்கு சொல்லு, அப்பா அத பிடிக்கிறேன். இந்த சபை கர்த்தருடையது. சொல்லு, வாயா திறந்து. தெளிவா ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன். என்ன சொல்றாரு? என் ஸ்நானத்தையும் நீ பெறுவீர்கள். வலது வருஷத்திலும் இடது வருஷத்தில் உட்காரணும்னா பிதாவாகிய தேவன் யாருக்கு அந்த டைம் கொடுக்கிறாரோ அவனுக்கு தான். அல்லேலூயா. 24ஆம் வசனத்தை பாருமா. மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதரர் பேரிலும் எரிச்சலானார்கள். 10 பேரும் 12 பேர் சீஷர்கள்ல 2 பேருக்கு மேல இந்த 10 பேரும் சேர்ந்து எரிச்சல் ஆகுறாங்க. இயேசுவோடு இருந்த சீஷர்கள், கவனிக்கிறீங்களா? அப்ப சபைக்குள்ள எரிச்சல் எங்க வருதுன்னா, எப்ப இயேசுடைய வலது பக்கத்துல நான் உட்காருவேன், இடது பக்கத்துல உட்காருவேன், போட்டி வந்துச்சு பாருங்க. இயேசு பார்த்தாரு, டாய்
நீ நான் கொடுத்த ஸ்நானத்தை நீ எடுப்ப, நான் கொடுக்கிற பானத்தை நீ குடிப்ப. ஆனா நீ இங்க உட்காரலாம், அங்க உட்காரணும்னா அவருடைய அருள் இல்லாம இங்க சீட்டை பிடிக்கலாம், நீ அங்க நீ வர முடியாது. இது சொன்ன உடனே கூட இருக்கிற 10 சீஷர்களுக்கும் இந்த 2 பேர் மேல எரிச்சல் வந்துருச்சு. கீழே என்ன வாசிங்கப்பா? அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பை ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நல்லா கவனிங்க. அவர் கூட்டிட்டு வந்து என்ன செஞ்சாராம்? அவர்களை எப்படி கிட்ட வர செய்து, கவனிக்கிறீங்களா? கிட்ட வர செய்து. எத்தனை பேர் பக்கத்துல போறீங்க? இயேசு பக்கத்துல வர்றதுக்கு ரெடியா இருக்கீங்க? கை ஊத்துங்க. நீங்க எல்லா சர்ச்சிலையும் பாருங்க, இயேசு சிலுவையில் அரைஞ்சதான் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப நான் இயேசு சிலுவையில் இல்ல, இயேசு எனக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவர் கிட்ட வர்றதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஐயா தூரமா இருந்த ஐயா, என் கரகம் பிடிச்சவனோட சேர்ந்தா சொல்லு. கரகம் பிடிச்சவனோட சேர்ந்தீங்கன்னா, கிருபை பிடிச்சவனோட சேர்ந்தீங்கன்னா கிருபை கிடைக்கும். உனக்கு என்ன வேணும் நீ முடிவு பண்ணிக்க. கரகம் பிடிச்சவன் எரிச்சல் அடைவான், கிருபை பிடிச்சவன் கிருபையில வளருவான். என்ன வேணும் நீ முடிவு பண்ணிக்க. உனக்கு இந்த வாரத்திலே தெரிஞ்சிருக்கும், சபைக்குள்ள எப்படி இருக்கிற, வீட்டில் எப்படி இருந்த, என்னெல்லாம் பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். இன்னைக்கு தெளிவா பேசுறேன். ஆவியானவர் உங்களோட பேசிட்டு இருக்கிறாரு. கிட்ட வர செய்து புறஜாதிகள் என்ன சொல்றாரு? புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்கள் இருமாப்பை ஆளுகிறார்கள் என்றும். ஹலோ புறஜாதி மக்கள் கவனிக்கிறீங்களா? அவங்க கூட இருக்கிறவங்களை எப்படி ஆளுகிறாங்களா? இருமாப்புன்னா எப்படி தெரியுங்களா? நீங்க எல்லாம் இந்த சபைக்குள்ள இருக்கீங்க, பைபிள் அன்னைக்கே உட்கார்ந்து இருக்கிறான் 10 பேரு. நீங்க நினைச்சீங்க நான் தான் இப்படி இருக்கிறேன்னு. மக்களை கரகம் பிடிச்சோம்னா சேர்ந்து போயிடாத. வலது பக்கம் வேணும்னு இடம் பிடிக்கிறதுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சபை தேவனுடையது, சபை ஊழியம் கர்த்தருடையது. இந்த சபை தேவனால் உருவாக்கப்பட்டது. பைபிள் சொல்லுது அவனை கிட்ட வர செய்து, ஏப்பா புறஜாதி எப்படி இருக்கான்? இருமாப்பை ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நல்லா கவனிக்கிறீங்களா? இதை கவனிக்கிறீங்க? புரியுதா புரியலையா? உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஊருக்குள்ள ஒருத்தன் இருப்பான், அத்தனை பேர் கோமணத்தை தான் கட்ட வச்சிருப்பான். ஞாபகம் இருக்கா இல்லையா? கோமணத்தை தவிர வேட்டியை கட்டிட்டானா அவனுக்கு அடி விழுகும். அன்னைக்கு ஞாபகம் இருக்கா? துண்ட தோல்ல போட்டானா அடி விழுகும். ஆனா ஆமாவா இல்லையா? வேட்டிய அவன் இடுப்புல சுத்தவே கூடாது, பெண்கள் மாறாப்பு மேல போடவே கூடாது. அட ஆமாவே இல்லையா? நம்மள இந்த திராவிட மக்கள் இந்த இந்தியாவில தான் இருக்கிறோம். தமிழகத்துல நமக்கு வந்த போராட்டம் இந்த 150 வருஷத்துக்கு முன்னாடி சதி எல்லாம் இருந்தது தெரியுமா? உடன்கட்டை ஏறின பழக்கம் தெரியுமா? புருஷன் செத்தா அந்த பொண்டாட்டி என்ன பண்ணிடுவாங்க? கயிறை கட்டி அவனோடவே எரிச்சிருவாங்க. இது இயேசுநாதர் வர்றதுக்கு முன்னாடி. அப்ப என்ன பண்ணும்? புருஷன் ஜாகாம பாப்பாங்க. அந்த காலத்துல சொல்லிட்டு இருக்கு, இன்னைக்கு சொல்ல. அன்னைக்கு புருஷனை இன்னைக்கு போய் தொலைஞ்சாங்க கூட நிம்மதியா நம்ம பிள்ளையோட எங்க போயிடலாம். உங்களை சொல்ல அப்படி சொல்லுவாங்க. அந்த சதிங்கிற காலத்துல உடன்கட்டை ஏற நேரத்துல அந்த பொம்பளை புருஷன் செத்துட்டான உடனே கயிறை கட்டி அங்கே எரிச்சிருவாங்க, பெண்களை எரிச்சு. இப்படி இருந்த காலம் பைபிள் சொல்லு. பெரியோர்கள் அதிகாரம் செலுத்தினார்கள். வாவ்! ஆனா சபைக்குள்ள உன்னை உட்கார வச்சு சிங்காரிச்சு வச்சிருக்கிறாரு பாரு. நீ வேஷ்டிய கட்டுன்னு சொன்னது சபை, மாறாப்ப போட்டுக்கன்னு சொன்னது சபை, புருஷனுக்கு ஈக்குவலா மனைவி உட்கார சொன்னது சபை, பிள்ளையும் புருஷனும் மனைவியை ஒன்னா இருக்க வச்சது சபை. நீ தூரமா வீட்டுக்கு தூரமா போயிட்டீனாலும் என் பக்கத்துல இருக்கிற உன்னை சரீர சுத்தத்தை பார்க்கல, உன் ஆத்துமா சுத்தத்தை பார்க்கிற. நீ கோயிலுக்குள்ள வரக்கூடாது எவன் சொன்னாலும் நான் சொல்றேன், நீ என் பிள்ளை என் வலது பக்கத்துல உட்காரு, உன் பாவத்தை நான் மன்னிச்சுட்டேன், உன் தீட்டை நான் எடுத்துட்டேங்கிறாரு. இன்னைக்கு பெண்கள் தூரமாயிட்டாங்கன்னு. ஆமென். இயேசுவை தவிர யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க இன்னைக்கு வரைக்கும் கோயிலுக்குள்ள போக முடியாது. சபை ஒண்ணுதான் சொல்லுது, உன் சுத்திகரிப்பை பார்க்கல, உன் இருதயத்தை பார்க்கல. போறீங்க
சபை சபை சபை. அம்மா, பொண்ணுக்கு மதிப்பு கொடுத்தது இந்த சபை மட்டும்தான் அம்மா. பெண்களையும் ஒரு பொருட்டா என்னது சபை மட்டும்தான் அம்மா. இந்த பெண்களுக்கு அடிமைத்தனத்தை உடைச்சதும் சபை மட்டும்தாம்மா. அந்த சபை தான் இயேசு. உன் குடும்பம் உன்னை தீட்டுன்னு வெளியே தள்ளிச்சு. உன் குடும்பம் உன்னை ஜாதின்னு சொல்லி வெளியே தள்ளிச்சு. ஹலோ, உன்னை வேஷ்டி கட்ட உடல கோமணத்தை கொடுத்துச்சு உலகம். ஜாதி இன்னைக்கு நீ சர்டிபிகேட் எடுத்தீங்கன்னா நீ தெளிய வெளியே போயிருவ. சமுதாயம் உன்னை பார்க்கிற பார்வை வேற. ஹலோ, சமுதாயம் உன்னை பார்க்கிற பார்வை வேற. தீட்டானவன் தீண்டாமை பைபிள் சொல்லுது, என்னைக்கு இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டமோ உனக்கு எனக்கு ஒரே கிரேடு தான். என்ன பெரியவனா நிறுத்தற்கல்ல, அவட பிள்ளையா மாத்த இருக்கிறாரு. இந்த 10 பேர் இவனோட போராடுறாங்க. என்ன நடந்தது? கீழே வாசிமா. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாயிருக்க விரும்பினால், எவனாவது நான் பெரியவன் சொல்லி இருக்க விரும்பினா அவன் உங்களுக்கு பணிவிடக்காரனாயிருக்க கடவன். அப்படின்னு என்ன அர்த்தம் கவனிக்கிறீங்களா? சர்ச்சை கூட்டுறதுக்கு இவங்க தான் வரணும்ட்டு இல்ல, இந்த பாய சுருட்டுறது இவங்க தான் இல்ல, சர்ச்சை கழுவி விடுறதுக்கு. என்னைக்காவது நீ சர்ச்சை கழுவுனியா? எத்தனை நாள் நீ சர்ச்சை கிளீன் பண்ணி இப்ப பண்றிய? நீ வர போற உன் தொடப்பத்தை எடுத்து தொடக்கிறியா நீ இன்னைக்கு வரைக்கும்? யாரு சபை அது சொல்லுமா? சொல்லுயா, யார் சபை இது? பேச மாட்டியா என்ன? உன் வீட்டை நீ பெருக்கலன்னு கேட்க மாட்டாரு. இந்த இடத்துல யாரெல்லாம் பணிவிட செய்யறாங்களோ அவங்க கிரேடு. ஓடி ஓடி வந்து செய்யணும், ஓடி ஓடி துடைக்கணும், இந்த ஓடி ஓடி சுத்தமா வச்சுக்கணும். நான் நல்லா பாத்ரூம் கழுவுனவன், எவ்ரி வீக் சண்டே டாய்லெட் கழுவுனவன். இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது, நான் சர்ச்சுக்குள்ள என்டர் ஆகும்போது பாத்ரூம் போய் பார்த்துட்டு கிளீனா இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ கூட நான் அந்த ஃபினாயில ஊத்திட்டு தான் இங்கே சர்ச்சுக்கு மேடைக்கே வந்தேன். திரும்பி நான் போகும்போது பலிபீடத்திலிருந்து போனதுக்கு அப்புறம் பாத்ரூம் போய் பார்த்துட்டு தான் போவேன். நல்லா இன்னைக்கு பலிபீடத்தில் நிக்கிறேன்னா சர்ச்சில் இல்ல, ஃபர்ஸ்ட் வாஷ்ரூம் நான் கிளீன் பண்ணதுனாலதான் கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய துணியை துவைச்சவன் நானு, எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு கைகால் அமுத்தி விட்டு சேவை செஞ்சவன் நானு. என்னை குட்டி சாமுன்னு தான் சொல்லுவாங்க, சர்ச்சில் எனக்கு குட்டி சாமுன்னு சொல்லுவாங்க. ஊழியக்காரன் கூடவே இருப்பேன், ஊழியக்காரனுடைய ட்ரெஸ் அவனுடைய இன்னர் முதற்கொண்டு துவைச்சு கொடுப்பேன். நானும் அந்த ஊழியக்காரனும் சைக்கிள்ல போவோம். அந்த காலத்துல சைக்கிள் தான், அவர் துணியெல்லாம் என் கையில வச்சுக்குவோம், அவர் ஓட்டுக்குவாரு. நாங்க போய் கிணத்துல போய் குதிப்போம். எனக்கு கிணத்துல நீச்சல் எங்க அப்பா அம்மாவுக்கு இதுவரைக்கும் தெரியாது. கிணத்துல குளிச்சிருக்கிறேன். எனக்கு பயமா இருக்கு பிரதர். ஒண்ணு இல்லடா, குதிரா குதிப்பாரு, குதிச்சுட்டு அவரும் குதிப்பாரு. இதெல்லாம் காலங்கண்ணு. அவர் கூடவே ஊழியத்துக்கு போவேன், அவர் கூடவே சர்ச்சில் இருப்பேன், சர்ச்சவே தொடச்சு எடுப்பேன். ஊழியக்காரனோட ட்ரெஸ் சிப்பாவை அயன் பண்ணி கொடுப்பேன். நான் வீட்டுக்கு ஜாமானா ஒருத்தர் அந்த சிஸ்டர்ஸ் ரூம்குள்ள போக முடியும். நான் சின்ன பையனா இருப்பேன், நான் ஓடுவேன். போயிட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் காய்கறி வாங்கணும் போய் முன்னவே போய் வாங்கி வருவேன். எந்த அளவுக்கு சேவை செஞ்சனும். கர்த்தர் இன்னைக்கு இவ்வளவு பெரிய சபை உங்களை எனக்கு கத்த தந்திருக்கிறான். பணிவிடை செய்வது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? ஊழியக்கொண்ட பேக நான் தூக்குவேன், ஊழியக்கொண்ட செப்பலை தொடச்சிருக்கிறேன், ஊழியக்கொண்ட ஷூவை தொடச்சிருக்கேன், ஊழியக்கொண்ட செப்பல் தூக்கி காலில் மாட்டி விட்டுருக்கிறேன், ஊழியக்காரனுக்கு சேவை செஞ்சிருக்கிறேன். ஊழியக்காரனுடைய சுகத்திலும் துக்கத்திலும் நான் கூட இருந்திருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் அந்த பணிவிடைக்காரனா இருந்த என்ன இன்னைக்கு பெரியவனாக நிறுத்த கர்த்தர் கிருபை செய்யும். சகோதரனே சகோதரியே, இந்த சபை கர்த்தருடையது, இந்த ஊழியம் கர்த்தருடையது. பைபிள் சொல்லுகிறது, நீ பெரியவனாயிருக்க விரும்பினால் நீ என்ன செய்? உங்களில் எவனாகிலும் பெரியவனாயிருக்க விரும்பினால் முதலாவது என்ன செய்யுங்க? பணிவிடைக்காரனா இருக்க கடவன். 27 உங்களில் எவனாகிலும் முதன்மையாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாயிருக்க கடவன். நல்லா கவனிங்க. முதன்மையாய் நான் தான் இந்த சர்ச்சில் ஆதி விசுவாசி.
எப்படி நம்ம என்ன சொல்லிடக்கூடாது, நான் இந்த சபைக்கு எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கிறேன், இந்த சபைக்கு நான் எத்தனை கொடுக்கிறேன், நான் இந்த சபைக்கு எப்படி தாங்குறேன், இந்த சபையில நான் தான் இந்த ஊழியத்தவே தூக்கி சுமக்கிறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா பைபிள் சொல்லுது, என்ன சொல்லுதுப்பா, முதன்மையா இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனா இருக்க கடவன். நீங்க ஃபர்ஸ்ட் ஊழியம் தேவனுக்கு செய்ய பாருங்க. இன்னைக்கு சர்ச் முடிச்சது முடியாம எல்லாத்தையும் விசாரிப்பீங்க. இங்க சர்ச் டைம் ஆகுதுன்னு 10 நிமிஷத்துல ஓடுவீங்க. ஆனா கீழே போய் அரட்டை அடிச்சு 1 மணி நேரம் கழிச்சு தான் இங்க இருந்து கிளம்புறது. எப்படி இங்க டைம் ஆகுதுன்னு பேசிட்டு போவீங்க, ஆனா கீழே போயிட்டீங்கன்னா அவன் வந்தானா இவன் போனாவா, வந்தாளா இவன் போனானா, ஹலோ பிரதர் என்ன கீழே போனா 1 மணி நேரம் உட்காந்து கதையை பேசிட்டு ஊரு கதையை. தயவு செய்து சபையிலிருந்து கீழே இறங்கும் போது நல்லா இருக்கீங்களான்னு விசாரிங்க. வாயிலிருந்து வீண் வார்த்தை எதுவுமே பேசக்கூடாது. நீங்க கீழே இறங்கும்போது அந்நிய பாஷையோட போங்க. அதே பாஷையோட வீட்டுக்குள்ள போய் ஆவியில நிறைஞ்சு அந்த வீட்டுக்குள்ள பாதாளம் என் வீட்டுக்குள்ள இந்த வாரம் மேற்கொள்ளன்னு சொல்லி உள்ள போங்க. நீ கேட்ட செய்தியினுடைய ஆசிரியர் வீட்டுக்குள்ள வரும். நீ இங்கிருந்தே அரட்டி ஆரம்பிச்சீங்கன்னா மாமா மச்ச மை அவன் பண்ணா இவன் என்ன பண்ணா, இவன் என்ன பண்ணிட்டு அவன் கூட்டிட்டு ஓடிட்டாலாமா, இவன் கூட்டிட்டு வந்துட்டானாமா, அவன் கடங்கார என்ன பண்ண இவன் இதெல்லாம் பேசிட்டு போனீங்கன்னா இந்த சபையில கேட்கிற சத்தியம், ஆமா அம்மாவே சிரிக்கிறாங்க பாருங்க, அல்லேலூயா, ஆமா இதெல்லாம் கேட்டு போட்டு வீட்டுக்குள்ள போனேன்னா அங்க பேய் மல்லிகை போட நிக்கும். நீ சர்ச்சுக்கு போகும்போது மல்லிகை போட வைக்க மாட்டேன், நீங்க வரும்போது வெப்பில இந்த தலையில ஃப்ரிட்ஜில் வச்சுக்க, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வெய்ய, உங்க புருஷனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பூ எடுத்து தலையில வச்சுக்க, அவர் தான் வைக்காதீங்க வச்சுக்க, இப்ப வெய்ய, இன்னும் நீ சுதந்திரம் தானே. இங்க கேக்குற செய்திய வீட்டுக்கு போகும்போது தோத்திரம் பண்ணிட்டே போய் பாரு. அப்ப வீட்டுக்குள்ள போகும்போது பிசாசு பேசாது. ஏதாவது பேசுதா பிசாசு உன்னை பிரிக்க பாக்குறான். உன் கூட பேசுறது பிசாசு பேசுதா ஆண்டவர் பேசுறான். ஆண்டவர் பேசுனா கட்டி எழுப்புவான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் பேசுனா சபையை கட்டி எழுப்புவான். ஆண்டவர் பேசுற அந்த பொண்ணோ ஆணோ பிள்ளையோ யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், 10 பேத்துக்குள்ள எரிச்சல் இருந்தது, 2 பேத்துக்கு மேல இயேசுநாதர் சீஷன் மேலேயே. அப்படியெல்லாம் இருக்குதாம்மா சபைக்குள்ள, இப்படியெல்லாம் பேசிக்கிறாங்களாம்மா சபைக்குள்ள, இப்படியெல்லாம் பண்றாராம் அந்த ஊழியக்காரர், இப்படியெல்லாம் இந்த விசுவாசி பேசிட்டு இருக்குதான். நீ பேசுன கரகம் பிடிச்ச உன்னோட சேர்ந்துட்டேன்னு அர்த்தம். தீர்மானம் நீயே பண்ணிக்க. நீனே கையில் அந்த பேசுறதுனால அந்த 10 பேருடைய நிலை என்னாச்சு, அந்த 2 பேர் நிலை என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களா, பைபிள் தெளிவா சொல்லுது. என்ன பாருங்க, என்ன போட்டிருக்கீங்கம்மா 27. உங்களில் எவனாகிலும் முதன்மையா இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனா இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். கைகளை விடுத்து ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து வந்தது எதுக்கு? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? இந்த சபை இயேசு கிறிஸ்து ஜீவன் கொடுத்து வாங்கின சபை. கெடுத்துறாதீங்க, இந்த சபையை கெடுத்துறாதீங்க. சபையை கெடுத்துனீனா நீ பாவம் பண்ற பிசாசுன்னு அர்த்தம், பலவான்னு அர்த்தம். உங்க வாய் சபைக்கு விரோதமா பேசக்கூடாது. பைபிள் சொல்லுகிறது, நீ சபையில நீ இருக்கிறீன்னா பலவான கட்டு, பலவான கட்டு. தேவன் பேசாத எதுவுமே பேசாத, தேவன் பேசுறத மட்டும் பேசு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கீழே என்ன போட்டிருக்குதா? அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். எத்தனை பேர் சபையில வரவங்க அநேக ஆத்துமாக்களை மீட்பதற்கு என்று நான் ஜீவன் கொடுக்க கூட ரெடியா இருக்கேன்னு சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கேள்வி உங்களுக்கு புரியல, மறுபடியும் சொல்றேன். இயேசு கிறிஸ்து வந்தது பாவிகளை மீட்க, பாவியை ரட்சிக்க. இயேசு பூமியில சிலுவையில மரிச்சார், ரத்தம் சிந்தினார். ஐயா, இந்த சபைக்கு என்னை ஆண்டவர் ரட்சித்தார்னா ஒரு ஆத்துமாவை ரட்சித்து என் ஜீவன் போனாலும் பரவாயில்ல, அந்த ஆத்துமா சபைக்குள்ள கொண்டு வந்து உட்கார வைப்பேன்னு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஏன் பிரதர், ஜீவன் எடுக்கத்தான் உட்கார்ந்துருக்கீங்களா என்ன? ஓ, ஜீவன் எப்படி எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க? நான் சொன்ன கேள்வி உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். எப்பாடுபட்டாகிலும் நம்ம கையில இருக்கிற பொருளை செலவு பண்ணியாவது ஆத்துமாக்களை சபைக்குள்ள கொண்டு வந்து அப்போ ஜீவனானாலும் சாவானாலும் நான் உங்களை பின்பற்றுவேன். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? இன்னைக்கு சொல்லுங்க, என் ஜீவன் போனாலும் பரவாயில்ல,
இந்த ஆத்துமாக்களை சபைக்குள்ள கொண்டு வருவேன் ஆண்டவரே. இந்த சபை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் வாங்கப்பட்ட சபை. அல்லேலூயா. வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிமா. அப்போஸ்தலர் நடபடிகள் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். இது யாருடைய ரத்தத்தினால் வாங்கின சபையாமா? சிஸ்டர் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய சொந்த ரத்தத்தினால வாங்கின சபை. ஆமென் சொல்லுங்க. சுய ரத்தத்தினால் வாங்கின இந்த சபையை, மந்தையை தப்ப விடாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காரு? கண்காணிகளாக நிறுத்தி வச்சிருக்காரு. அப்ப நம்ம ஆண்டவர் எதுக்கு இந்த மெய்ப்பனை ஊழியக்காரனை வச்சிருக்காருன்னா, நீ இந்த சபைக்குழுந்து மெய்ப்பனாயிருக்கிற என்னை கொண்டு நீ தப்பி போயிடாதபடிக்கு உன்னை மந்தைக்குள்ளே வைப்பதற்கு, அவர் ரத்தம் சிந்தின இந்த சபையை பாதுகாப்பதற்காக வைத்திருக்கிறார். எனவே பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்களேன். பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-2 வேகமா வாசிமா. பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-2. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். என்ன ஃபர்ஸ்ட் என்ன காத்துக்கொள்ளணுமாமா? நடையை காத்துக்கொள். சிஸ்டர், ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. நீ ஆண்டவரை தொழுது கொள்ள போகும்போது எதை காத்துக்கொள்ளுமா? கவனிங்களா, விட்டுருங்க. என்ன பாருங்க, நீங்க என்ன செய்யணும்? ஹலோ, என் நடக்கையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்ப நான் யாருங்கிறது மறந்துடாம தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல. மூடர் யாருங்க? தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் மூடர்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே சொல்லுங்க ஞானத்தின் ஆரம்பம். மூடர் என்ன செய்வாங்களா? அதை அசட்டை பண்ணுவார்கள். சரிதானா பிரதர்? புரியுதா உங்களுக்கு? மூடர்னா புரியலையா? ஜபத்தை அசட்டை பண்றவன் மூடர், ஆராதனை அசட்டை பண்றவன் மூடர், பாட்டை அசட்டை பண்றவன் மூடர், செய்தியை அசட்டை பண்ற மூடர். அப்ப பைபிள் என்ன சொல்லுது? மூடர் பலியிடுவது போல. மூடர் போய் பலி செலுத்துற மாதிரி நீ செலுத்தாம பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். எப்படிங்க? தேவாலயத்துக்கு போகும்போது நடைய ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, நடையை காத்துக்கொள். பிரதர், அடுத்த வாரம் இந்த செய்தி கேட்கலாம், கவனிங்க. நடையை காத்துக்கொள், உடையை காத்துக்கொள். சரிதானா? நடையை காத்துக்கொள்ளுமா, உடையும் காத்துக்கொள்ளுமா? இது அப்புறம் நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. ஆனா பைபிள் சொல்லுது மூடர் பலி. ஆமா, மூடர் என்ன செய்வாங்க? பாட்டு நடந்துட்டே இருக்குங்க, கதை பேசிட்டு இருப்பீங்க. மூடர் என்ன பண்ணுவாங்க? செய்தி வந்துட்டே இருக்கும், அங்க பக்கத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருப்பீங்க. இது யாருங்க? ஹலோ, இப்ப செய்தி வரும்போது குசு குசு கசகசான்னு பேசுறவன் யாருமா? சபையை விட்டு போகும்போது சபைக்கு விரோதமா பேசிட்டு போனீன்னு நீ யாருமா? இப்போ சபைக்கு பேசுறவன், உள்ள பேசுறவனும் மூட, வெளியே பேசுறவன் மூட. தேவாலயத்துக்கு போகும்போது எதை காத்துக்கொள்ளணும்? நடைய காத்துக்கொள்ளணும்னா, பாவியான என்னை இவ்வளவு இயேசு மன்னிச்சார்ல, நான் எவ்வளவு பெரிய பாவி, இந்த சபையை கை நீட்டுறதுக்கு எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அவருடைய ரத்தத்தினால் வாங்கின சபை, இன்னைக்கு மன்னிப்பு கேளு. தேவாலயத்துக்கு போகும்போது மூடர் தான் என்ன பண்ணுவாங்க? பாட்டை அசட்டை பண்றது, ஜபத்தை அசட்டை பண்றது, பிரசங்கத்தை அசட்டை பண்றது, கர்த்தருடைய பந்தி நடக்கும் அசட்டை பண்றது. கவனிக்கிறீங்களா? எதுக்கு சொல்றேன்னா, ஆண்டவர் கொடுத்த அந்த சத்தியத்தை மூடர் தான் அசட்டை பண்ணுவார்களா? அப்படி இல்லாம செவி கொடுக்க சேர்வதே நலம், தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். முடிஞ்சுதா? கவனிக்கிறீங்களா? தயவு செய்து மூடர்கள் என்ன செய்வாங்க? தான் செய்வது அறியாமல் இருக்கிறார்கள். ஆமா, அப்படித்தானே போட்டிருக்குது. அதுல மைக்கில வாசி, தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். கவனிக்கிறீங்களா? நான் செய்தி முடிக்கிற நேரம் வந்துருச்சு, நல்லா கவனிங்க. தான் செய்கிறத தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். தெரியாம அவன் தீமை பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, வாய்க்கு ஒரு பூட்டை போட்டு கிளம்புங்க. அடுத்த வசனத்தை வாசிமா. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும். பாத்தீங்களா? தேவ சமூகத்துக்கு நீ போயிட்டீன்னா இந்த சபைக்கு விரோதமா நீ எப்படி பேசிடாத? துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும். உன் வாயினாலதான் சபை நீ என்ன செஞ்சிடற?
பேசுற, உன் வாயினால் சபையை பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையை சொல்லாமலும் இரு. கவனிக்கிறீங்களா? அவசரப்பட்டு வார்த்தை விட்டுறாதபடி. ஏதோ புரியுது உங்களுக்கு? துணிகரமாவும் பேசிடக்கூடாதா, அவசரப்பட்டு அப்படின்னு புரியல தானே? அவசரப்பட்டு புரியல தானே? சொன்னதுக்கு அப்புறம் மண்டையை சொரியுது. எதுக்கு தான் இப்படி சொன்னனோ? சொல்றியா இல்லையா? நினைச்சியா இல்லையா? ஆமா தானே? சொன்னதெல்லாம் சொல்லி போடுறது. இது சொல்லி இருக்க கூடாது, இப்படி வேற வாயை விட்டுட்டேன். கரெக்டா? இதுக்குதான் பைபிள் சொல்லுது, மனம் பதறி நீ பேசாமலும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார். தேவன் எங்க இருக்கிறாரு? வானத்தில் இருக்கிறார். வானத்தில் இருக்கிறார். நீ பூமியில் இருக்கிறாய். பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. எங்க இதுக்கு தாங்க நான் ஜெபம் பண்ற, வாய் பேசுறா வாய் பேசுறா வாய் பேசுறான்னு. இந்த திருவிருந்து உங்களை சொல்லுது, உன் வார்த்தை சுருக்கமா இரு. தயவு செய்து போன்ல எல்லாம் அதிகமா பேசாதீங்க. இந்த லபலபா லபலபா லபலபான்னு பேச பேச அதிக பாவம் உள்ள வந்துடும். திரும்பி திரும்பி சொல்றேன், ஒருத்திட்ட போய் அரட்டை அரங்கம்னு வச்சிங்கன்னா, இந்த அரட்டை அடிச்சா போர் அடிக்குதும்பீங்க, இப்ப நேரம் போதும்பீங்க, கடைசியில சொல்லுவீங்க அந்த அரட்டையே உங்களுக்கு பிரச்சனையா மாறிடும். இந்த பைபிள் சொல்லுது, நீ என்ன செஞ்சிடாத, தேவன் வானத்தில் இருக்கிறாரு, நீ பூமியில் இருக்கிற, ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. இன்னைக்கு தீமைக்கு வேண்டாம் இடம் கொடுக்க வேண்டாம் பிரதர். உன் வாய் வார்த்தை எப்படி இருக்கணுமா? சொல்லுங்க, எப்படி இருக்கணுமா? சுருக்கமா பேசுறீங்களா? சுருக்கு போட்டு பேசுறீங்களா? சுருக்கமா பேசுறீங்களா? நெருக்கமா பேசுறீங்களா? நெருக்கமான புரியலையா? அவளை பார்க்காம என்னால இருக்கவே முடியல. ஏதாவது என் காதுல கேட்டுச்சுன்னா ஒருத்தர் சொல்லி மண்டையா பிடிச்சிடும். அதான், தயவு செய்து நீ மனுஷங்கிட்ட பேசும்போது உன் வார்த்தை சுருக்கமா இருக்கட்டும். குறிப்பா சபை தேவனுடையது. தேவன் எங்க இருக்கிறாருன்னு வந்தோம், அதே வானத்துக்கு வந்துட்டாரா? இன்னைக்கு சொல்லுங்க, வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி. எத்தனை பேர் யார் ஆண்டவர் கவனிச்சு கேட்பாரா? யாரு கவனிச்சு கேட்பாரா? வசனத்துக்கு யார் நடுங்குவாங்களோ அவர்களையே ஆண்டவர் நோக்கி பார்ப்பார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என் இயேசு ஊழியம் பண்ண வரல, ஊழியம் கொள்ள வரல, ஊழியம் பண்ண வந்திருக்கிறார். இன்னைக்கு ஊழியம் கொள்ள வந்திருக்கீங்களா? ஊழியம் பண்ண வந்திருக்கீங்களா? எத்தனை பேர் சொல்ல போறீங்க, நான் வேலை வாங்க வந்திருக்கிறேன்னா இல்ல வேலை செய்ய வந்திருக்கீங்களா? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவர் இந்த ஆலயம் தேவனுடையது. ஜெபம் என்கிறது ஒரு வேலை, உபவாசம் என்கிறது வேலை. இந்த ஆலயத்துல என்னெல்லாம் செய்ய முடியும்? இயேசு எனக்கு ஜீவன் விட்டார், என் ஆத்துமாக்களை எப்படியா உள்ள கொண்டு வருவேன்னு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? எழுமை நிற்போம், கண்களை அடைப்போம், தேவ சமூகத்தை நம்மை நாமே அர்ப்பணிக்கலாம். எல்லாம் யாரு வேடிக்கை பார்க்க வேண்டிய இதே பிரசன்னத்தோடு கண்ணை மூடிக்கங்க, எல்லாம் வேகமா எந்திரிக்க பார்க்கலாம். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நேராக, ஆண்டவர் எங்களோட நீ பேசின வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். தேவாலயத்துக்கு நாங்க போகிறோம். ஆண்டவரே, உண்மையாகவே நான் என் சபையை கட்டுகிறேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளுவதில்லை நீங்க சொல்லியிருக்கீங்க. உண்மையாகவே இன்னைக்கு எல்லாம் வாய்களை தந்து ஜெபம் பண்ணுங்க. வாய்கள் தந்து உங்க வாயை திறங்க. ஆண்டவரே, துணிகரமாய் பேசின இந்த மண்ணையும், ஆண்டவரே எங்க வாயின் வார்த்தை சுருக்கமா இருக்கணுமே. ஆண்டவரே, எனக்குள்ள இப்படி தேவாலயம் என்பது மனம் பதறி பேசுகிற இடமா இராதபடிக்கு தேவன் நீ கவனித்து கேட்கிறீர், நீ கவனித்து கேட்கிறீர். எல்லா வாய்களை தந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த கர்த்தருடைய பந்திக்கு வந்துட்டீங்க. ஆண்டவருடைய வலது பக்கத்துல எத்தனை பேர் உட்கார விரும்புறீங்க? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவருடைய வலது பக்கத்துல உட்கார எத்தனை பேர் விரும்புறீங்க? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வலது பரிசத்துல நான் உட்காரணும். ஆண்டவரே, உங்க வலது பரிசத்துல உட்காரணும். ஆண்டவரே, வலது பரிசத்துல உட்காரணும். ஆண்டவரே, கைகளை தட்டி, ஆண்டவரே இந்த ஸ்நானத்தை நாங்க எடுத்துட்டோம், கர்த்தருடைய பந்தியை நாங்க கலந்துட்டோம், ஆனா உம்முடைய வலது பக்கத்துல நான் உட்காரணும். பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது, பாதாள மேற்கொள்ள கூடாது. அந்நிய பாஷையில சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. பெத்துகள், பெத்துகள் உன்னை வாயை சுத்திகரிக்கட்டும், அந்த அக்கனி உன்னை சுத்திகரிக்கட்டும், அக்கனி உன் குடும்பத்தை சுத்திகரிக்கட்டும். பிசாசு உன்னை மேற்கொள்ள கூடாது, பாதாளம் சபையை மேற்கொள்ளாது, உன் குடும்பத்தை மேற்கொள்ளாது, ஊழியத்தை மேற்கொள்ளாது. இந்த ஊழியம் கர்த்தருடையது, இந்த ஊழியம் கர்த்தருடையது. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, போன வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் பேசினாரு, நீ கர்த்தருக்கு பயப்படுகிற ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வதை கர்த்தர் கவனித்து கேட்கிறார் என்று. இன்றைக்கு நாம கேட்கிறோம். திரும்பி சொல்றேன், உன் நடையை அவர் கவனிக்கிறார்,
உன் பேச்சை மனம் பதறி பேசுறதை அவர் கவனிக்கிறாரு. போன வாரமே ஆண்டவர் நம்மோட பேசிட்டாரு. இன்னைக்கு சொல்லுவீங்களா, துணிகரமா மனம் பதறி நான் பேசிடாதபடி என் புது மாசம் இந்த மார்ச் மாதம் எங்களுக்கு சிலுவையில மரித்து உயிர்த்த இயேசுவின் ரத்தத்தினால நாங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென், 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 ஆமென். இயேசு வரப்போகிறார். அவருடைய வருகையில கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான கர்த்தாவே, இந்த மத்திய நேரத்துக்கு ஜெபிக்கிறப்பா, கேட்ட வார்த்தையின்படியே எங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் சப்பா. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி. உம்முடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவனையே அவன் நோக்கி பார்க்கிறான். வார்த்தையின்படியே ஏசப்பா, நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே உம்முடைய பாதபடியில் அமர்ந்திருந்து உம்முடைய வார்த்தைக்கு நடுங்குகிற பிள்ளைகளாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீங்க சொல்லி இருக்கீங்க ஆண்டவரே, ஹல்லேலூயா, ரட்சிக்கப்படுகிறவன் அனுதின சபைக்குள்ளே சேர்க்கிறேன் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. இந்த வார்த்தையின்படியே இந்த சபைக்குள்ள பாதாளம் மேற்கொள்ள கூடாது. இயேசுவே நாமத்தில் சபையை கெடுத்துகிற குள்ள நரியை காட்டிப்படுகிற இயேசுவே நாமத்தில் சபை கர்த்தருடைய ஆண்டவரே. இந்த சபை கட்டப்படட்டும். பாதாளத்தின் வாசல்கள் இயேசுவே நாமத்தில் மேற்கொள்வது இல்லை என்று கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே. ஆலலியப்பா, உம்முடைய கர்த்தாவே இரத்தத்தால் விலைக்கு ஒரேமாய் வாங்கின சபை ஆண்டவரே. இயேசப்பா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகளையும் அப்பா நீ சபைக்குள்ள கொண்டு வாங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தாவே ஆலயத்துக்குள் வரட்டும். அவர் ரட்சிப்பில் நிலைக்கட்டும். அப்பா உமக்காய் வாழட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரேசப்பா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் கர்த்தாவே பேசுகிற வார்த்தை உமக்கு பிரியமா இருக்கட்டும். எங்கள் நடக்கை உமக்கு பிரியமா இருக்கட்டும். இயேசப்பா, உமக்கு பிரியமான வழியிலே நாங்கள் நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு கேட்ட வார்த்தையின்படி ஒப்படைக்கிறப்பா, வார்த்தையின்படி வாழ உதவி செய்யும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவ கரங்கள் எல்லா பிள்ளைகளை, சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரை அனைவரே உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தை ஃபுல்லா இந்த வாரம் உள்ள பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த வார்த்தையின்படி நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சபையை கட்டுகிற பிள்ளைகளாய் காணப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Hallelujah.